ವೃಕ್ಷವಲ್ಲಿ ಆಮಾಸೋಯರಿ ವನಚರೆ ವೃಕ್ಷವಲ್ಲಿ ಆಮಾಸೋಯರೆ ವನಚರೆ ಪಕ್ಷಿ ಸುಸ್ವರೆ ಆಳವಿತಿ ಪಕ್ಷಿ ಸುಸ್ವರೆ ಆಳವಿತಿ ವೃಕ್ಷವಲ್ಲಿ ಆಮಾಸೋಯರಿ ವನಚರೆ ಪಕ್ಷಿ ಸುಸ್ವರೆ ಆಳವಿತಿ ಪಕ್ಷಿ ಸುಸ್ವರೆ ಆಳವಿತಿ ಏನೆ ಸುಖೆ ರುಚೆ ಏಕಾಂತಾचा वास ಏನೆ ಸುಖೆ ರುಚೆ ಏಕಾಂತಾचा वास नाही गुण दोष अंगयेत नाही गुण दोष अंगयेत वृक्षवल्ली आमासोयरी वनचरे पक्षी सुस्वरे आळविति पक्षी सुस्वरे आळविति आकाश मंडप पृथ्वी आसन आकाश मंडप पृथ्वी आसन आकाश मंडप पृथ्वी आसन रमेते ते मन क्रीडा करी रमेते ते मन क्रीडा करी कंता कमंडलु देह उपचारा कंता कमंडलु देह उपचारा जानवी तो वारा वसरू वृक्षवल्ली आमासोयरी वनचरे पक्षी सुस्वरे आळविति पक्षी सुस्वरे आळविति हरिकथा भोजन परवडी विस्तार हरिकथा भोजन परवडी विस्तार रमेते ते मन क्रीडा करी रमेते ते मन क्रीडा करी तुका म्हणे होय मनासी संवाद तुका म्हणे होय मनासी संवाद आपुलासी वाद वसरू वृक्षवल्ली आमासोयरी वनचरे पक्षी सुस्वरे आळविति पक्षी सुस्वरे आळविति அவரே இன்னொரு அபங்கத்தில் சந்தாஞ்சே போஜன அமிர்தாஞ்சே பானங்கிற சாதுக்கள் நாம கீர்த்தனத்தையே சாப்பிட்டுடுவா அதுவே தான் தீர்த்தம் அதுவே தான் போஜனம் ஹரிகதா போஜன பரவடி விஸ்தார பாயசம் திதிப்பு பச்சடி புளிப்பு பச்சடி கோசுமல்லி வடை கறி கூட்டு இப்படி சாப்பிட்டு நமக்கு பழக்கம் இல்லையா விதவிதமாக கீர்த்தனங்கள் நாமாவளிகள் அபங்கங்களை அனுபவிச்சு அவளுக்கு பழக்கம் करोनी प्रकार सेवू रुचि तुका मणे होय मनासी संवाद आपुलाची वाद अपनासी वृक्षवल्ली आमासोयरे वनचरे पक्षी सुस्वरे आळविति पक्षी सुस्वरे आळविति
காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு பாரதியார் பாடினார் இல்லையா? அது மாதிரி எல்லா ஜீவராசிகளுமே ஞானிகள்கிட்ட பிரேமையோடு இருக்கும். பாமச்சந்திர டோங்கரில் அவர் தபஸ் பண்ணும்போது அங்கேயும் பாம்பு சுத்திண்டது, புலிகள் நடமாடுத்து, விஷ ஜந்துக்கள்லாம் ஏறித்து ஒன்றும் பண்ணலேங்கிற. இங்கே சகுண சாட்சா்கார தரிசனம் இங்கே, அங்கே நிர்குண நிராகார தரிசனம் அங்கே. ரெண்டும் அனுபவிச்சுட்டார் அவர். வெறுஞ்சாதமும் சாப்பிட்டுட்டார், ரசங்குழம்போடையும் சாப்பிட்டுட்டார். ரெண்டும் ஆயிடுத்து அனுபவம். மெதுவாக தம்பியோட கீழே இறங்கி வரார். இனிமேல் இங்கெல்லாம் வராதிங்க ஒன்றா, தேட முடியல, 7 நாள் அலைஞ்சு விட்டேன், கஷ்டப்பட்டுவிட்டேன். நீ வந்தியே, எப்படி இருக்கு இந்த இடம்? நல்லா இருக்கு. ஆனால் ராத்திரி ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்கும். இப்போ நீங்கள் இருக்கேன்னு நான் தைரியமாக இருக்கேன். இங்கே நீங்கள் எப்படி இருந்தேன்னு தெரியல. விட்டலும் 7 நாள் இருந்தாரோ உள்ள. நிறைய கேள்வி கேட்டுட்டே இருக்கான். என்ன பதில் சொல்கிறது இவனுக்கெல்லாம் புரிய மாட்டேங்கிறது. எனக்கு ஒரு காரியம் பண்ணுறியா? மலையிலேருந்து இறங்கி வந்து இந்திராணி நதி கரைக்கிட்ட வந்துட்டா. நீங்கள் முதல்ல வீட்டுக்கு வாங்க, சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு காரியம் பண்ணு. என்ன? என்னோட நிலையை உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதுடா. நமக்கு எவ்வளோ கடன் இருந்தது தெரியும் இல்லையா? நிறைய இருந்ததுன்னா நான் உள்ளே பயந்து போயிட்டேன். ஏன்னா அப்பா காலமாயிட்டார், பெரியண்ணா வீட்டை விட்டு கிளம்பி சுவாமிகளாக போயிட்டார், யாரும் கத்தி இல்லை. 13 வயசுலேருந்து நீங்கள் தான் குடும்பத்தை பார்த்துக்கிறீள், உங்களை அண்டி தான் நாங்கள்லாம் வாடுறோம். வரிசையாக நஷ்டமாக வந்துடுத்து. நீங்களும் யார் கேட்டாலும் காசு வாங்காமல் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டேள். மண்ணி கொண்டு வந்த சொத்தெல்லாமும் கரைஞ்சி போயிடுத்து. இத்தனை கடன் இருக்கே, நாளைக்கு அண்ணாவுக்கு அப்புறம் இதை நம்ம அடைக்கிறாப்புல ஆயிடுமோன்னு எனக்கு கொலை நடுக்கம் இருந்தது. சரி கடன் எல்லாம் அடைஞ்சு கொடுத்து தெரியுமா? அவன் நீங்கள் தானே அடைச்சேள். இல்லைடா, நீங்கள் தானே வந்தேள். எல்லா வியாபாரிகளும் சொல்கிறா கடன் பத்திரத்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்டா, எல்லாரும் அவளுக்கு சேர வேண்டிய பணத்தை வட்டியோடு கொடுத்துட்டாளாம். நான் பொய் சொல்லி பார்த்துருக்கியா? இல்லை நீங்கள் சொல்ல மாட்டேள். நான் போகலடா. எல்லாரும் சொல்கிறாளே, நான் சொல்கிறத கேளு. வேற யார்ட்டையாவது பேசினா விதண்டாவாதம் பண்ணுவான். நீ விட்டலை பார்த்துட்டே இல்லையா? பார்த்துட்டேன். அவர் தாண்டா போயிருக்கார், என் ரூபத்தை எடுத்துன்னு போயிருக்கார். அத்தனை கடனையும் அடைச்சுட்டார், வீட்டுக்கு செலவுக்கு பணம் கொடுத்துட்டார். நிஜமாவாண்ணா? நிஜமா தாண்டா. நம்ம முப்பாட்டனார் அப்படின்னா பக்தி பண்ணியிருக்காரு. பண்டரிபுரத்தில் இருக்கிற விட்டலை இங்கே கூட்டின்னு வந்துட்டாரு, தேகுக்கு கூட்டின்னு வந்துட்டாரு. தாத்தாவோட சொத்து நமக்கு வரும்னா அவர் பக்தி நமக்கு வரப்படாதா? இத்தனை கருணை பண்ணி என்னை நினச்சின்னு இருந்தா நான் காப்பாற்றுறேன்னு சொன்ன கீதா வாக்கியத்தை பகவான் நிரூபிச்சுட்டார். அவர் நிரூபித்த அளவுக்கு நான் நினைக்கல. இப்போ நான் அந்த கடனை அடைக்க வேண்டாமா? அந்த கடனை எப்படி நான் அடைக்க போகிறேன்? அவரை தவிர வேறு அந்நியதா சிந்தனை இல்லாமல் இருக்கத்தான் நான் விரும்புகிறேன். உலக வாழ்க்கையில் என்னால் திருப்பி ஈடுபட முடியாதுரா. என் நிலைமை உங்களுக்கு புரியவே புரியாது. ராமகிருஷ்ண சார் சொல்கிறார், ஒரு நல்ல தாம்பு கயிறை நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டா அது பூரணமாக எரிஞ்சு பஸ்மமான பிறகும் கூட அந்த கயரோட ஷேப்பிலேயே தான் இருக்கும். ஆனால் எடுத்து கட்ட முடியாது, தொட்டா உதிர்ந்து போயிடும். இதுதான் என் நிலைமை. உனக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? பகவானே நினச்சிட்டு இருக்கேளேன்னு நீங்களும் ஆச்சரியப்படுறேள், உலகத்தையே நினச்சிட்டு இருக்கேளேன்னு நான் ஆச்சரியப்படுறேன். வெவ்வேறு கரையில் இருக்கோம் நம்ம. அதனால எப்போ நம்ம கடனை சுவாமி அடைச்சிட்டாரோ, நமக்கு வர வேண்டிய பணம் இருக்கோ இல்லையோ, அந்த கடன் பத்திரமெல்லாம் இருக்கோ இல்லையோ, இருக்குன்னா எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றேன்னு இருக்கா. அதை கொண்டா என்ன பண்ண போகிறீ? கொண்டா. மன்னி கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? சத்தம் போடாமல் எடுத்துன்னு வந்துடும். சொல்லாத அவள்கிட்ட. அவன் அண்ணா வராருன்னு சொல்லிவிடும். அவன் போனான், எங்கே உங்கள் அண்ணானார்? கண்டுபிடிச்சிட்டு அதை வந்துட்டு இருக்காருண்ணா. புத்தி கட்டான் மனுஷன். இந்த மனுஷங்க வாக்கப்பட்டு என்ன சுகத்தை கண்டேன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. பேர்பட்ட குடும்பம், என் குடும்பம் எல்லாம் பாழா போச்சு. இது பழமிட்டா இருப்பா எப்போ பார்த்தாலும் திருப்பி திருப்பி. ஆனால் வாஸ்தவத்தை அவ்வளோ வசதியாக இருந்தவள். இவன் கிடுக்குன்னு போனால் கடன் பத்திரத்தெல்லாம் எடுத்துன்னு வந்தான். என்ன பண்ண போகிறாள்? இவா பணம் நமக்கு வேணாண்டா, கடன் இல்லையோ இல்லையோ, நான் தூக்கி இந்திராணியில் போட்டு விடுறேன். எனக்கு தெரியும் நீங்கள் இப்படி பண்ணுவேள்னு. ஏன்? அதுக்கு தான் உங்களை கேட்டேன். இப்போ இந்த பணமெல்லாம் வந்ததுன்னா நம்ம குடும்பத்துக்கு தானேன்னா, ஆமாம் எனக்கு பங்குண்டேன்றான். நீங்கள் சன்னியாசி மாதிரி ஆகிட்டேள், எனக்கு பங்கு உண்டேன்னா. ஓஹோ, உனக்கு இன்னும் அதெல்லாம் இருக்கா? சரி இந்தா. அதில் பாதியை பிரித்தார். இது உன் பங்கு, இது என் பங்கு, ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன். அப்படியே தூக்கி போட்டார் இந்திராணி. இது இன்னைக்கு பத்திரமா இருக்குது. இது அத்தனையும் பணமாக நமக்கு பத்திரமா திரும்பி வருமே, அண்ணா போட்டுவிட்டாரே நினச்சிட்டு இருக்கான். பகவான் ரட்சிக்கிறாருங்கிற திடமான நம்பிக்கை.
சாதுக்கள்லாம் அப்படி தான் இருப்பான். இன்னைக்கு ராத்திரி இருக்கிற பணம் நாளைக்கு கார்த்தால மடத்தில் இருக்கப்படாதுன்னு பெரியவா சொல்லியிருக்கார். செலவு போக 4 நாள் மிச்சமாக எழுப்பி ஒரு பிச்சைக்காரனை கொடுத்துட்டுவான். இன்றைக்கி பணம் இல்லாமல் தான் படுத்துக்கணும், நாளைக்கு காத்தால அம்பாள் கொடுப்பா. அப்படி தான் மடத்தை நடத்தியிருக்கார். அன்னன்னைக்கு வந்த பணம் அன்னன்னைக்கு செலவழிக்கணும், பேங்க் அக்கௌண்ட் இருக்கக்கூடாதுன்னு தான் ஞானானந்த சத்குருநாதர் தபோவனத்தை நடத்தியிருக்கார். நாளைக்கு பகவான் கொடுப்பான்ங்கிற நம்பிக்கை மகான்களுக்கே இல்லைன்னா நமக்கு எங்கேருந்து வரப்போகுது? பகவான் பார்த்துட்டு இருக்கான், ரட்சிக்கிறான். அவளோட பாவனை எப்படின்னா, ஒரு குழந்தை தனக்குன்னு ஒன்றும் வச்சுக்காது, அதுக்கு அம்மா அப்பா தானே சொத்து, எதாவது வேணும்னா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவள் கொடுத்துருவா. அப்படிங்கிறத பகவானை கேளு, உனக்கு என்ன தேவையோ அவர் கொடுத்துட்டு போகிறார். வாஸ்தவமாக போனால் கேட்க வேண்டாம், உனக்கு என்ன தேவையோ அவர் கொடுத்துடுவார். சேயாக நீ சென்றால் தாயாக வந்திடுவார். சேயாக நீ சென்றால் தாயாக வந்திடுவார். மாய பிரபஞ்சத்தை மாற்றியமைத்திடுவார். மாய பிரபஞ்சத்தை மாற்றியமைத்திடுவான். கண்ணார கண்டனையோ குருநாதனே, காவி முடுத்தவனே, காலம் கடந்தவனே, கண்ணார கண்டனையோ குருநாதனே, கண்ணார கண்டனையோ. சேயாக நீ சென்றால் தாயாக வந்திடுவார். பகவானோட குழந்தையாக உன்னை பாவிச்சுண்டு அவரே கத்தின்னு ஒரு குழந்தை எப்படி தாயாரை ஆசிரியிக்கிறதோ அப்படி இருந்துவிட்டால் எப்படி காப்பாற்றாமல் இருப்பேன்? குழந்தையா இருக்கிறத அம்மா கவனிச்சுக்கிற மாதிரி வயசானதுக்கு அப்புறம் அன்பு இருந்தாலும் பொண்ணு பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா வளர்ந்துட்டா பசங்க எல்லாம் கேட்டால் பிடிக்க மாட்டேங்கிறது. இப்போ ஏதாவது சொன்னால் எல்லாம் எனக்கு தெரியும் சும்மாரு அப்படின்னு விடுவா பதில். அதனால் அன்பு இருந்தாலும் பக்கத்தில் இருந்து கவனிச்சு வேணா அவளே பார்த்துக்கிறா, எல்லாம் வளர்ந்துட்டாளோ இல்லையோ அப்படின்னு இருக்கும். அது மாதிரி நம்மளை நம்ம பார்த்துக்கிற எண்ணம் இருக்கிற மட்டுக்கும் பகவான் எட்ட தான் நிற்கிறார். அநாதநாதா தீனபந்தோன்னுட்டா ஓடி வந்துடுவார் அந்த க்ஷணம். அப்படி தான் வாழணும்னு சாதுக்களோட நியமம், நம்ம நியமம் இல்லை. அவ்வளோ சரணாகதியெல்லாம் நமக்கு வந்துவிடாது. சரி போயிட்டு வாங்க, என் வீட்டுக்கு வாங்கோ, பசிக்கலடா அப்படி சொல்லப்படாது, மன்னி கத்துவா வாங்க. வந்தார், ஒரு சகஸ்ரநாம அர்ச்சனை நடந்தது. அதோட ரொட்டியும் கொடுத்தா. உங்களுக்கு ஏதாவது இருக்கா, நீங்கள் சாப்பிடாட்டா நான் சாப்பிடுவேனா, என்னை பட்டி போட்டு கொல்றதுக்குன்னே என்னை கல்யாணம் பண்ணிட்டா நீங்கள்? சரி நான் சாப்பிட்டுட்டேன், நீ சாப்பிடு. தான் உங்கள் தாத்தா கட்டி போட்டிருக்காரு ஒரு கோவில், அங்கே உட்காந்து வளருங்கலாம். யார் வேண்டாங்கிறா? நீங்களும் உத்தியோகத்துக்கு போக போகிறதில்ல, வியாபாரம் பண்ண போகிறதில்ல, சம்பாதிக்க போகிறதில்ல, எங்களெல்லாம் நிற்கதி அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டேள். அலைச்சல் எல்லாமையாவது இருக்குமே, எங்கே இருக்கேன்னு யார் தேடுறது? இவங்க தம்பி தேடின்னு வந்தார். நான் அவர்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நானே என் கால் தைய அலைஞ்சுட்டேன், எங்கே இருக்கேன்னு தெரியல. திட்டுறேன் வைக்கிறேன், அது எனக்கு உள்ள சுவாதீனம், என் உரிமை. உங்களுக்கு கொடுக்காம நான் ஒரு நாள் சாப்பிட்ருக்கேனா? இப்படி பண்ணாதீங்கோ. கத்தரா தலையாட்டினார். அவரோட மனசுக்கு அங்கே இருக்க முடியல. ஒரு கால் ரொட்டி எடுத்துப்பார், கிளம்பிடுவார். பசி இல்லை. கோவிலில் போய் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவார், அப்புறம் காட்டுக்குள்ளே போயிடுவார். அவரோட நித்திய நியமம் அதுதான். பாம்சந்திர மலையிலையோ பண்டாரா மலையிலையோ இருப்பார். அவள் அப்பா கொடுத்த இந்த கிரந்தங்கள்லாம் வச்சுட்டு இருக்காருங்க, அதெல்லாம் பாராயணம் பண்ணுவார், நாம ஜபம் பண்ணுவார், நாம கீர்த்தனம் பண்ணுவார். ஒரு தரம் தரிசனம் பண்ணிட்டு திருப்தி அடைகிற மனசா சாதுக்களோட மனசு. திருப்பியும் பகவானை பார்க்கணும்னு தோணுமே. பன்றிபுரமா வேறு ஏதாவது ஊர் கூட்டின்னு போனால் சொல்லுங்க மாமா, அந்த ஊர் நான் பார்த்துட்டேன் அப்படின்னா பக்தி இல்லைன்னு அர்த்தம். தினம் தான் சாப்பிட்றோம், காப்பி குடிக்கிறோம், போர் அடிக்கிறது. தினம் தான் டிவி பார்க்குறோம், பார்த்ததையே பார்க்குறோம், கன்றாவி, போர் அடிக்கிறது. பகவானை பார்க்குறது எப்படி அழுத்து போகும்? எத்தனை தரம் பார்த்தாலும் அந்த ஆசை அடங்கலையே அப்படின்னு இருந்தால் தானே அது பக்தி. திருப்பி பகவானோட தரிசனம் வேணுங்கிற தாபம் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். இவர் பாட விட்டல் வருவார். அவள் 2 பேருக்குள்ள அப்படி ஒரு பிரேம சல்லாபம் நடக்கும். பகல் பூரா அங்கே இருப்பார். ராத்திரியானா இறங்கி வருவார், கோவிலில் போய் பஜனை பண்ணுவார். விடிய 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 பாடுவார். சரீரத்தோட எந்த விதமான சலனத்துக்கும் இடம் கொடுக்கப்படாதுன்னுட்டு
நின்றுண்டு பாடுற மட்டுக்கும் நின்றுண்டு பாடுவார். அப்புறம் கண்ணை சுழட்டும், பாதி ராத்திரி தூக்கம் வந்துடும். எவ்வளோ நேரம் ஜனங்கள் உட்காந்து கேட்பா, எல்லோரும் ஏந்து பாடுவார். ஜனங்களுக்காக அவர் பாடலை. கண்ணை சுழட்டுறதுனா என்ன பண்ணுவார், அங்கே ஒரு கம்பத்தில் ஒரு கயரை கட்டி குடுமியில் கட்டிடுவார். தூக்கம் வந்து இப்படின்னா இழுக்கும். அது இப்படியே பண்ணி பண்ணி தூக்கத்தை ஜெயிச்சு விட்டாராம். அதுக்கப்புறம் தூங்கவே இல்லை அவர். திருவண்ணாமலை சேஷாதிரி சுவாமிகள் 40 வருஷம் தூங்கினதே இல்லைங்கிறது ஒரு சரித்திரம். யாராவது திருநெல்வேலியில் தூங்கினா அங்கேருந்து ஓடி டே தூங்காதரா எம்மன் கொண்டு போயிடுவாங்க, ஏந்திரன் கத்திட்டு போயிடுவாராம். பசியை ஜெயிச்சுட்டார், தூக்கத்தை ஜெயிச்சுட்டார், தாகத்தை ஜெயிச்சுட்டார், சரீர உணர்வுகளை ஜெயிச்சுட்டார். இப்படி ஒரு சன்னியாசி யோகீஸ்வரர் இருந்தால் ஆச்சரியம் இல்லை. கிரகஸ்தனாக இருந்துண்டு ஆனால் உலகியலில் இருந்தார். அதுதான் ஆச்சரியம். கல்யாணம் ஆகிருக்கு, பொண்டாட்டி இருக்கா, குழந்தைகளும் இருக்கு. 3 பொண்ணு, முதல்ல 2 பிள்ளை, அப்புறம் ஒரு பிள்ளை. இவ்வளோ குழந்தைகள் இருக்கா. இந்த சரீரத்தை சரீரத்துக்கு உண்டான வாழ்கிட்ட கொடுத்துட்டேன், மனசை பாண்டுறவங்கிட்ட கொடுத்துட்டேங்கிறது அவருடைய எண்ணம். அவ்வளோதான். பகவானை தவிர வேறு சிந்தனையே இல்லாத வாழ்க்கை சரீரம் பண்ணக்கூடிய காரியங்கள் கூட சொப்பனத்தில் நடக்கிற மாதிரியான காரியம். எதுலேயுமே ஈடுபாடு கிடையாது. கனவுல எனக்கு ஒரு நல்லதோ கெட்டதோ நடந்தால் அது நிஜத்தில் என்னை பாதிக்கிறது இல்லைங்கிறது போல அப்படி இருக்கிற ஒரு ஸ்திதி அவரோட ஸ்திதி. ஆனால் குடும்பத்தில் இருந்து குடும்ப வாழ்க்கையிலையும் இருந்து கூட பற்று இல்லாமல் இருக்க முடியும், பகவான் ஆசிரியச்சு இருக்க முடியும்னு காட்டினார் துக்காராம் மகாராஜ். ஆனால் இவ தேடி பிடிச்சி எங்கேயாவது போவான், ஆத்தங்கரையில் உட்காந்துப்பார், மலை மேலே இருப்பார், திட்டுட்டு வச்சுட்டு அவருக்கு கொடுத்துட்டு தான் வருவா. அதுக்கப்புறம் கீழே வந்து தான் சாப்பிடுவா. ஒரு நாளைக்கு பொண்ணை கூப்பிட்டா, எங்கே போச்சோ தெரியலடி உங்கள் அப்பா, இந்த ரொட்டி பண்ணி வச்சுருக்கேன், அது கொடுக்கணுமே. இப்படி தேடிகிட்டே போனா அங்கே ஒரு வயலில் பரன் மேலே உட்காந்துருக்கார். என்னப்பா இங்கே உட்காந்துருக்கேன்னு, இந்த வயலை பார்த்துக்க சொல்லி ஒருத்தர் சொன்னார், அதுக்கு ஏதோ 1/2 மடங்கு தானியம் தரேன்னு சொல்லியிருக்கார் சம்பளமாக. இது சோளம் விளையிற வயல், இன்னும் கொஞ்ச நாளில் அறுவடை நேரம் வந்துடும். அவர் அடுத்த விளைச்சலுக்கு விதை நெல் வாங்க போயிருக்கார். அதனால் என்னை உட்காத்தி வச்சுருக்கார். எனக்கு ஒரு சௌரியம் பாரு, பாட்டு பாடிகிட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்கார். இது மாதிரி ஒரு வேலை கிடைக்குமோ, பாடும் பணியே பணியாய் அருள்வாயில் அப்படி ஒரு வேலை. ஏன்னா பாடிகிட்டே இருந்தால் பட்சிகள்லாம் வராது அப்படிங்கிற எண்ணத்திலே என்னை உட்காத்தி வச்சுருக்கார். ஒரு கவன் வில்லு கொடுத்துருக்கார், உண்டிகோல் கொடுத்துருக்கார். பட்சிகள் வந்து அடிக்க சொல்லி, அடிக்கலாமா, தப்பு இல்லையா, அதுக்கு வலிக்காதா, நான் இங்கேயே இருக்கேன் அம்மாட்ட சொல்லு அப்படின்னுட்டேன். அப்பாவுக்கு வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லு. அங்கேருந்து ஓடிப்பேன், அம்மா அப்பாவுக்கு வேலை கிடச்சிருக்கான், இவருக்கு யார் வேலை கொடுத்தா அப்படி எல்லாத்தையும் சொன்னது குழந்தை. அப்படியா பாடம் நல்ல புத்தி வந்தது, கண்டோபா அங்களாயி, சரி இந்த ரொட்டி கொண்டு சப்ஜி தரேன், இப்போ அப்பா கிட்ட கொடுத்துட்டு வா. அங்கேயே இருப்பார். பட்சிகள்லாம் வரும். அவர் நினச்சி பாரா, சோளக்கொல்ல பொம்மை வச்சா கூட பட்சிகள்லாம் உத்து பார்க்கும். ரொம்ப நேரம் அசையலேன்னு ஒன்றுக்கு கிட்ட வந்து ஒரு கொத்து கொத்திட்டு அதுக்கப்புறம் வேணுங்கிற தானியங்களை எடுத்துக்கும். அது மாதிரி நான் கையை காலை அசிச்சுட்டேன்னா இதுகள்லாம் போயிடும். இதுகள் மாதிரி மனசு யாருக்காக வருமா? நாளைக்குன்னு எடுத்து வச்சுக்க தெரியறதா? எப்போ பார்த்தாலும் கிச்சு 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 கிச்சுன்னு சந்தோஷமாக வருது பறந்துண்டு. ஏதோ ஒரு 4 தானியத்தை சாப்பிட்றது, பயிர் ரொம்பிடுறது, திருப்பி பறந்து போய்டுறது. எப்படி இருக்கணும்னு மனுஷாளுக்கு இது கற்றுக் கொடுக்கறதே. மறுநாளைக்கு பகவான் கொடுப்பாருங்கிற எண்ணம் அதுக்கு இருக்கு போல் இருக்கு. நமக்கெல்லாம் தெரியலையே, பதுக்கினா வைக்கிறோம் நம்ம. இந்த மாதிரினா மனசு இருக்கணும், சன்னியாசிகள் மாதிரி இருக்கேன். அவர் நினச்சிட்டார், இந்த வயல் வந்து என்னுடைய பஜனை மடம், இங்கே நான் பஜனை பண்ண போகிறேன். இத்தனை சாதுக்கள் பட்சி ரூபமாக வந்திருக்கா, விரட்டலாமா? ஆலோலம்பாடி கவன்வில் போட்டு விரட்டுறதுக்காக நான் இருக்கேன்? இல்லை, சாப்பிட்டுட்டு போட்டோம். இல்லை மனுஷாலேவா திங்கிறதெல்லாம் பட்சிகள்லாம் சாப்பிடட்டும். அசையாமல் உட்காண்டிருப்பாராம். முதல்ல பட்சிகள் போனதுக்கப்புறம் பாடலான்னு. ஆனால் இது மாதிரி ஒரு பிரேம ஹிருதயம் இருக்கிறவாளுடைய உடம்பு மேலே ஜீவராசிகள்லாம் போகுமா. சுவாமி உட்காண்டிருந்தாரா அவர் உடம்பெல்லாம் பாம்பு சுத்திக்கும், ஓனோனோ அணிலோ ஏறி போகும். ஏன்னா உடம்பில் இருக்கிற ஒரு அணுவிலேருந்தும் பிரேமையே அப்படியே வந்துட்டுருக்கு, அதிர்வலையாக வைப்ரேட் ஆகிட்டுருக்கு.
துக்காராம் மகாராஜ் மேலெல்லாம் பட்சிகள் உட்காரும், சந்தோஷப்படுவார். இவன் ஒன்றும் பண்ண மாட்டான்னு இருந்தால் தானே அதுகள்லாம் வரும். அப்புறம் எல்லாம் தானியத்தில் போய் உட்காந்து கிச்சு கிச்சு கிச்சுன்னு கொத்தி சாப்பிட ஆரம்பிக்கும். எல்லாரும் ஆசை தீர சாப்பிடுங்கோ, நான் பஜனை பண்ணுறேன், எல்லாரும் கேளுங்கோ, முடிஞ்ச உடனே எல்லாரும் கிளம்பினா திருப்பி நாளைக்கு வந்துடுங்க அப்படின்னு இந்த கிட்ட பட்சிகள்கிட்டலாம் பேசுவார் அவர். குழந்த மாதிரி மனசு. शुद्ध बीजा पोटी पळ रसाळे घुमटी, शुद्ध बीजा पोटी पळे रसाळ घुमटी, मुखी अमृताची वाणी, मुखी अमृताची वाणी, देह वेचावा कारणी, मुखी अमृताची वाणी, देह वेचावा कारणी, शुद्ध बीजा पोटी पळे रसाळ घुमटी, शुद्ध बीजा पोटी पळे रसाळ घुमटी, सर्वांगी निर्मळ चित्त जैसे गंगा जळ, सर्वांगी निर्मळ चित्त जैसे गंगा जळ, तुका म्हणे जाती ताप दर्शने विश्रांती, तुका म्हणे जाती ताप दर्शने विश्रांती, शुद्ध बीजा पोटी पळे रसाळ घुमटी, शुद्ध बीजा पोटी पळे रसाळ घुमटी, पांडुरंग 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 நல்ல பூமியில சுத்தமான விதையை போட்டுட்டோம்னா, தூய்மையான இடத்துல நல்ல விதையை போட்டால் அதுலேருந்து பிரமாதமான விளைச்சல் கிடைக்கும். அது மாதிரி நல்ல மனசில் பகவானுடைய நாமங்கிற விதையை போடணும். அதுலேருந்து வரக்கூடிய பலன் அப்படிங்கிற அந்த பழம் அமோகமாக இருக்கும். அது அமிர்தமயமான வாக்கை கொடுக்கும். இந்த வாக்கு பகவானை பற்றி சொல்கிறதுக்கு தான், வெட்டி பேச்சு பேசுறதுக்கு இல்லை. இந்த உடம்பு அவனுக்கு சேவை பண்ணுறதுக்கு தான், வேறு தப்பு காரியம் பண்ணுறதுக்கு இல்லை. அப்போது நம்ம சரீரம் எப்படி ஆயிடுறதுன்னா, நிர்மல கங்கா ஜலம் போல் ஆயிடுறதுன்னு இன்னொரு அபங்கத்தில் சொல்கிறார். கங்கை ஜலம் பிரவாகமாக பவித்திரமாக ஓடுறது. காசியில் என்ன பண்ணுவா, எல்லா வீட்லேயும் ஓடுற சாக்கடை தண்ணி எல்லாம் கழிவு நீரெல்லாம் ஒரு காவா மாதிரி போட்டு கங்கையில் விட்டுடுவா. அவர் சொல்கிறார், கங்கையில் கலக்கிற மட்டுக்கும் அந்த சாக்கடை கலந்துருத்துனா அதுவும் கங்கையாக போய்டுறது. சாதுக்களோட சேர்ந்தா சத்சங்கம் லாபம் என்ன? எத்தனை சாக்கடையான்னு இருந்தாலும் உன்னை கங்கையாக மாற்றிவிடுமே, இப்படின்னா என்னை மாற்றுறதுங்கிறார். அதனால் நிர்மலமான கங்கை மாதிரி ஆயிடுத்து, எல்லா விதமான தாபங்களும் போயிடுத்து, மனசு விஸ்ராந்தியாக அமைதியாக இருக்குது. பகவத் தரிசனத்தினால, பகவன் நாமஸ்மரணையினாலேன்னு ஒரு நாளும் பஜனை பண்ண பண்ண பட்சிகள்லாம் நிறைய கூட்டின்னு வருது. பட்சிகளை அந்த இடம் பூரா ஒரே பட்சிகளாக நிரம்பி இருக்குது. அதுகள் சாப்பிட்றது பார்த்துட்டு பறக்கிறது பார்த்துட்டு குழந்த மாதிரி கைத்தட்டி ரசிப்பார். இவன் இந்த வயலுக்கு சொந்தக்காரன் ஊருக்கு போயிட்டு திருப்பி வந்தான் ஒரு மாதம் கழித்து. வயலில் நல்ல விளைச்சல் இருக்கணும் இல்லையா, வயல் தான் இருக்குது, ஒன்றும் இல்லை, மொட்டை. கொதிச்சு போயிட்டான். ஜனங்கள்லாம் சொன்னா, உனக்கு ஆளே கிடைக்கலையா, இவனை கொண்டு உட்காத்தி வச்சிய? இல்லைப்பா, அவன் வேறு வேலை செய்ய மாட்டான், பாட்டு பாடுவான்னு உட்காத்தி வச்சேன். பாட்டு பாடினா பட்சிகள் போகணுமோ இல்லையோன்னா, இவன் பாடினா வருது, போக மாட்டேங்கிறது. எல்லாம் கொத்தி தின்னுடுத்து வயல் மொட்டையாக போயிடுது. கற்று கற்றுன்னு கத்துறான். உனக்கு அரை மடங்கு தானியம் தரேன், சம்பளம் தரேன், என்னை ஏமாத்துட்டியே, என் பழப்பில் மண் அள்ளி போட்டுட்டியே, ஊரே என்னை பரிகாசம் பண்ணுற மாதிரி உன்னை கொண்ட வச்சு நான் கேவலப்பட்டுட்டேனேண்ணா, இறங்க கீழே அப்படின்னா. பாண்டுரங்க பாண்டுரங்க இறங்கி வர, எனக்கு நஷ்ட ஈடு கொடுன்னா. தாளமும் சிப்பளமும் தான் தனம்னு பாடுறார் ஒரு அபங்கத்தில். என்கிட்ட வேற ஒன்றும் இல்லையேப்பா. நேர கிடுகிடுன்னு பஞ்சாயத்து கூட்டின்னு போனேன். இந்த அக்கிரமத்தை கேளுங்க,
இந்த ஆளை வந்து காவலுக்கு வச்சேன், விதை நெல் வாங்கிறதுக்காக ஊருக்கு போயிருந்தேன். ஒன்றும் வேலை இல்லை, உண்டிகோல் வச்சுக்கோ பக்கத்தில், கவன் வில்லு வீசி அடி, பட்சிகள் வந்தால் பாட்டு பாடின்றிருந்தேன். 1/2 மடங்கு தானியம் தரேன்னு சொன்னேன்யா. எல்லா பட்சிகளும் வந்து தின்னுட்டு போயிடுத்து, தினமும் பஜனை நடந்ததுங்கிறான் என்கிட்ட. மொட்டை அடிச்சு விட்டான் வயலை. இந்த அநியாயத்தை நான் எங்கே போய் சொல்லுவேன், என் நஷ்டத்தை எங்கே போய் நான் ஈடுகட்டுவேன்னு கத்துறான். அவன் சொன்னா, நீ துக்கார மேலே குத்தஞ்சாட்டுற, குத்தவாளி நீ தான்னா. நான் என்ன தப்பு பண்ணேன்னா, அவனுக்கு வேலைக்கு வச்சதே தப்புன்னுட்டான். ஏன் அவனை வச்ச, நீ இந்த ஊருக்காரன் தானே, அவனுக்கு துக்காராம் பற்றி தெரியுமே. எப்படி இருந்த குடும்பம் இன்றைக்கி இப்படி இவன் பஜனை பண்ணி ஊரையே கெடுத்து விட்டான், வீட்டையே கெடுத்து விட்டான். அவனை கொண்டு வேலைக்கு வச்சவன் சரியாக வேலை செய்யலைன்னு அப்படி தானே இருக்கும். ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அப்படி நீங்கள் அப்படி பேசலாமா? நியாயம் கிடைக்கும் தான் பஞ்சாயத்துக்கு வந்துருக்கேன், எனக்கு ஒரு நியாயம் தாங்கோ. ஏன்பா அவனுக்கு என்ன நஷ்ட ஈடு கொடுப்பேன்? எங்கிட்ட என்ன இருக்கோ அவர் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்குது? ஒரு சிப்ளா கட்டையை வச்சுட்டு இருக்கேன், 2 கல்லை வச்சுன்னு தாளம் போடுற, இல்லைன்னா ஒரு ஏக்தார் வீணை வச்சுருக்கேன், என்ன இருக்குது கொடுக்குறதுக்கு? ஒரு கிழிஞ்ச சட்டையும் கிழிஞ்ச வேட்டியும். எங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த வீடு இருக்குன்னு, அதை மராமத்து பண்ணுறதுக்கே செலவாகுமே. அது ஒன்று தான் இருக்குது. இதை வாங்கிக்கிறியா, எழுதி வாங்கிக்கிறியா? நான் என்ன பண்ணுறது? அவன் அதை தான் தரேங்கிறான். அவன்கிட்ட ஒன்றும் வசூல் பண்ணுறதுக்கு வழி இல்லையே. நீங்கள்லாம் வந்து பாருங்கள், வயலை வந்து பாருங்கள். என் வயத்தறிச்சல் உங்களுக்கு அப்போ தான் தெரியும். நீ ஊருக்கு போயிருந்த போது நாங்கள் அப்பப்போ வந்தோம், அப்போ பார்த்து பிரயோஜனம் இல்லை. மொட்டையாக இருக்குயா, ஒரு சோளத்தட்டை இல்லையா. எப்படி விளைஞ்சு முதிர்ந்து அப்படி அறுவடை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நான் கிளம்பி போயிருக்கேன். இப்படி பண்ணிட்டு போயிட்டானே. நீங்கள் வந்து பார்க்கணும். இவரும் வரார். அங்கே போய் பார்த்தா ஜம்முன்னு அறுவடைக்கு தயாராக இருக்கு. எல்லாம் முத்தி முதிர்ந்து வயல் நிரம்பி இருக்கு. என்னையா அது இப்படி சொன்ன நீ? நாங்களும் அப்பப்போ பார்த்தோம், பட்சிகள்லாம் தின்னது. பாட்டு பாட்டு பாடின்னு உட்காந்துருந்தான், மொட்டை அடிச்சது தெரியாது. இவ்வளோ விளைஞ்சிருக்கேன்னு தெரியலையே, நான் இப்போ தான் வந்துட்டு போனேன். சத்தம் போட்டானே, துக்காராம் நீ சொல்லு. அவர் சொல்கிறது நிஜம்தான். நான் காவல் காக்கலை, தூணில் உக்காண்டேன், பாட்டு பாடினேன், பட்சிகள்லாம் கொத்தி தின்னுது. இது எப்படி நடந்ததுன்னு தெரியலையே. என் பாண்டரங்கன், என் மாயபாப், என் விட்டலோட கருணைன்னு ஓன்னு அழறார். இப்போ அந்த பழைய வீடு எனக்கு வேண்டாம், நான் திருப்பி கொடுத்துட்றேன், என் வயலே எனக்கு போகிற துக்காராம் போயிட்டு வான்னா. அது எப்படி விடுவோம் நாங்கங்கிற ஊரில். ஊரே ஆச்சரியப்படுறது. ஊரில் எல்லாரும் பிரமிப்போட துக்காராம் மகாராஜை பார்த்த முதல் சம்பவம். ஒரு அசடு, அச்சு பிச்சு, பழக்க தெரியாதவன், நஷ்டமானவன், நொடிச்சு போனவன் எல்லாரும் பரிகாசம் பண்ணிட்டு நிலைமை தாண்டி ஊர் பிரமிச்சு போய் அவரை பார்த்த முதல் சம்பவம். அவன் எல்லாரும் சொன்னால், இது விளைஞ்சிருந்தால் உனக்கு என்ன வருமோ அதை உனக்கு கொடுத்துடுறோம், பாக்கியெல்லாம் துக்காராம் வீட்டுக்கு தான் போகணும். அதான் நியாயம். ஊரே சேர்ந்து அறுவடை பண்ணுறது, உனக்கு வேலை இல்லை, நீ அண்ணன்ட போ, நீ வேடிக்கை பாருன்னுட்டான். துக்காராம் மகாராஜ் சொல்கிறார், இதில் நியாயம் இல்லையேங்கிற. என் வேலையை நான் ஒழுங்காக பார்க்கலேன்னு அவர் சொல்கிறார். அவர் சொல்கிறது நிஜம்தான். அப்படிங்கிறது காவல் காத்ததுக்கான கூலியை வாங்கிக்க கூட எனக்கு துப்பு இல்லைங்கிறது. இதில் அதிகமாக விளைஞ்சாப்பில் தோன்றது, இது எனக்கு தரேங்கிறல, நீ செத்த பெசாமல் இருன்னா. ஊர் பூரா அறுவடை பண்ணிட்டு இவன் எவ்வளவு வரணும்னு இவன் சொன்னானோ அதுக்கு 10 மடங்கு விளைச்சல் இருக்கு. அவள் கண்ணையா வாழ நம்ப முடியல. மூட்டை 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 மூட்டையா சோளம் குவியறது. அவளுக்கு விஷயம் போச்சு. அப்பாடா, இப்போவாது நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் கூடுதலாக தானியம் கிடைக்கும், ஏதோ கோதுமையோ சோளமோ என்ன இருக்கும், ஏதோ ஒரு ஆகாரம் பண்ணி போடலாமே, வீட்டில் கொஞ்சம் இருக்கு, நிறைஞ்சிருக்க வேண்டாமான்னு நினைக்கிறா. இது வீட்டுக்கே வரப்போகிறதுன்னு அவளுக்கு தெரியாது. என்ன துக்காராம், நிறைய விளைஞ்சிருக்கு வீட்டுக்கு, இனிமேல் கவலை இல்லை, கஷ்டம் இல்லை. எனக்கு சம்பந்தம் இல்லாததான் நான் எடுத்துன்னு போனேன், எனக்கு கஷ்டம் இல்லையா? பாண்டவனோட கருணையை நினச்சி நான் அழறேன், வேற என்ன சொல்கிறதுக்கு இருக்கு? पांडुरंगे माये पांडुरंगे माये तुझा उपकार पांडुरंगे माये तुझा उपकार नाही पारवार नाही पारवार कृपावंत
गालोनिया जन्मा दावियले द्वार गालोनिया जन्मा दावियले द्वार सकल अपार उपकार नाही पारवार करे प्रीत तुझे आहे न मुरारी करे प्रीत तुझे आहे न मुरारी वर्णिता तिचारी वर्णिता तिचारी देवराया पांडुरंगे माये तुझा उपकार नाही पारवार तुका म्हणे कासी करुणिंबलो उपकार नाही पारवार नाही पारवार எவ்வளோ உபகாரம் பண்ணியிருக்கே பகவானே, நான் நன்றி இல்லாதவனா? என்ன உபகாரம் பண்ணினேன்னா இந்த சோளம் விளைஞ்சதை சொல்லலை அவர். எனக்கு இப்படி ஒரு ஜென்மா கொடுத்திய மனுஷ ஜென்மா காலோனியா ஜென்மா மனுஷ ஜென்மா கொடுத்துட்டேன். ஆனால் எங்கேயோ ஊர் சுத்திண்டு இல்லாமல் திருவடியை காட்டினிய தாவியேனே பாய. எத்தனை ஆபத்து வந்த போதும் நீ காப்பாத்தின்னு இருக்கியப்பா. சகல அப்பாய சுகவோ நீ பாண்டுரங்கே மாயே. என் தாயே பாண்டுரங்காங்கிற துஜா உபகார நாகி பாரவார. நீ பக்தவத்சலன் பரமதியாளன்னு சொல்றாளே, ஆனா அந்த பட்டத்துல ஏதோ தப்பு இருக்கு. என்னன்னா பக்தி இருந்தா தானே நீ காப்பாற்றணும். பக்தி இல்லாம என்ன காப்பாத்துறியே, என்ன பக்தி வரலையே, இன்னும் உன்னை எப்படி கும்பிடுறதுன்னு எனக்கு தெரியலையே, அசடா இருக்கேனே, எனக்கு இத்தனை ஆபத்துலேருந்து என்னை காப்பாத்துறியே, நான் என்ன பண்ணிட போறேன். துக்காமணே பாயி கரு லிம்பலோன தரி காசையானே தேவராயா. என் சரீரத்தையே உன் திருவடியில சமர்ப்பிச்சுட்டேன். என்னால் வேற ஒன்றும் முடியாது பாண்டுரங்கா. இத்தனை உதவி இத்தனை கருணையா, இதுக்கு நான் யோக்கியதை உள்ளவனான அழறர். மூட்டை அப்படியே அடுக்கிட்டா. கிடுகிடுன்னு கொண்டு போய் எல்லாரும் துக்காராம் வீட்டில் இறங்குங்கோ அப்படின்னு ஊர் பெரிய மனுஷர் சொல்றார். நான் அனுமதிக்க மாட்டேன். கொண்டு போய் இறக்கினதெல்லாம் எடுத்துன்னு வர சொன்னேன். இது கொடுக்கக்கூடாது, நான் வேலை செய்யலை, எனக்கு உரிமை இல்லை. ஏன்பா உன் குடும்பம் கஷ்டப்படுறதுன்னு யார் சொன்னா? கஷ்டப்படலையே, நன்னா தானே இருக்கா. அவள் எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருக்காளே, அவள் அப்படி தான் சொல்லுவா. இப்போ இந்த ஊர் பெரிய மனுஷர் கிராமாதிகாரி என்ன பண்ணினார், கொண்டதேவனு பேர் அவருக்கு, என்னுடைய தானிய கடங்களை வச்சுக்கிறேன், எப்போ தேவைப்படுறதோ அவன் வீட்டுக்கு நான் கொடுத்து அனுப்புகிறேன். ஊரில் எல்லாரும் சரின்னு சொன்னான். ஊரில் துக்காராம் துக்கா அப்படின்னு கூப்பிட்டு இருந்தவாள்லாம் துக்காராம் மகாராஜ்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாளாம். பகவான் ஒரு லீலையை பண்ணுறார் அவளுக்கு புரிய வைக்கிறதுக்காக. இவர் பார்த்தார், இதுலேருந்து ஒரு தானியம் வீட்டுக்கு வரப்படாது, என்ன பண்ணலாம்,
சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாள், ஏதாவது பண்ணணும்னு அவள் முப்பாட்டனார் கட்டின கோவில் கொஞ்சம் திருப்பணி பண்ண வேண்டிய வேலையில் இருக்கு, அங்கங்கே இடிஞ்சு தொங்குறது. இதுக்கு நானே வேலை செய்கிறேன், யாரையும் கூப்பிடலை, தானே போகிறார். அங்கங்கே முளைச்சிருக்கிற செடியெல்லாம் பிடுங்குறார், மண்ணை குழைச்சி அங்கங்கே பூசுறார். ஒண்டியால் அவ்வளோ பெரிய கோவிலுக்கு வேலை பார்க்குறதுக்கு உட்காந்துட்டார். கோவிலுக்கு வரவாள என்ன பண்ணுறேன், எங்கள் தாத்தா கட்டின கோவில் பாழா போயின்ட்டுருக்கு, நான் ஏழை, என்கிட்ட பணம் காசு இல்லை, என்னால் உடம்பால் முடிஞ்சது எதாவது பண்ணி இந்த கோவிலை நன்னா பண்ணணும், அந்த தானியங்கள் விற்று பணம் கொடுத்தா நான் கோவிலுக்கு பண்ணிடுவேன். பாண்டுரங்கன் கிராம அதிகாரி கனவுல போனானா, அந்த தானியங்கள் எல்லாம் விற்று என் கோவிலுக்கு பயன்படுத்த துக்காராமோட அபிப்பிராயம் அதுன்னுட்டான். வேறு வழி இல்லை, சுவாமியோட ஆக்ஞை. கிராமாதிகாரி சொல்கிறார், பகவான் சொப்பனத்தை வந்து இப்படி சொல்கிறாருன்னா, துக்காராம் மகாராஜ் சொன்னார், அதுதான் சரி, அப்படியே பண்ணுவோம். எல்லாம் அவருக்கு தானே சொந்தமானது, நமக்கு இல்லையே. அவருக்கு நியாயமாக சேர வேண்டியது அவருக்கு கொடுத்தாச்சு, பாக்கி அதிகப்படியாக இருக்கிறது சுவாமியோட தானே. எல்லாருமா சேர்ந்து ஆட்கள்லாம் நியமித்து பெரிய அளவில் திருப்பணி நடக்கிறது. ஆவளி வயத்திரி வாயிலையும் அடிச்சுன்னு கத்துன்னு கத்துறா. பகவான் கொடுத்தா கூட, என்னுடைய பைரவரும் அங்காள பரமேஸ்வரியும் கொடுத்தா கூட விதி இழுக்கிறத இந்த மனுஷன் மூலமாக வீட்டில் எதுவும் சேரப்படாதா, கஷ்டப்பட்டுட்டே தான் நாங்கள் சாகணுமா, எங்கள் தலையில் இப்படி தான் எழுதியிருக்கா. கும்பாபிஷேகத்துக்கு எல்லாம் தயார் பண்ணிட்டா, கோவில் நன்னா புதுப்பிச்சாச்சு. கும்பாபிஷேகத்துக்கு பிராமணாலாம் கூப்பிட்டு வேத பாராயணம் பண்ணி அவளுக்கு ஆகாரமெல்லாம் கொடுக்கணும், அதுக்கு கையில் பணம் இல்லை. பாண்டங்கன்ட்ட அழுதார், நன்னா பண்ணணுமே, கடைசியில் பூர்த்திக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுத்தேங்கிற. கிராமாதிகாரி கனவுல திருப்பி விட்டல் போனார். உங்களுடைய நியாயமாக இல்லை உங்கள் தீர்ப்புன்னுட்டார். என்ன பகவானேன்னு கேட்குறார். அதிகப்படியாக விளைஞ்சதை துக்காராம் சொல்லி கோவிலுக்கு கொடுத்துட்டாள். இப்போ அவர் வேலை பார்த்ததுக்கு சம்பளம் தரேன்னு சொன்னான் இல்லையா, 1/2 மடங்கு தானியம், அது கொடுக்கலையோ இல்லையோ, அதை விற்று அதை கொண்டு கொடுன்னு கேட்குறேன். உடனே நேராக அங்கே போயிட்டு அந்த வியாபாரி அந்த நிலத்து சொந்தக்காரனை பிடிச்சி, பகவான் இப்படி சொப்பனத்தில் சொன்னான். ஆமாம், எனக்கு கூட அப்படி ஒரு கனவு வந்ததுங்கிறான். பகவான் என்ன வேணால் பண்ணுவார். சிதம்பரத்தில் 3000 பேருக்கும் சொப்பனத்தை போலியா நந்தனாரை கூப்பிடுறதுக்காக என்ன நடக்காது பகவானால். அதை கொண்டு வந்து கொடுக்க அற்புதமாக கும்பாபிஷேகம் நடந்தது. கோவிலில் ஆனந்தமாக ஆடி பாடி குதிக்கிறார். நமக்கு ஒரு மனசில் தோணும், ஏன் குடும்பத்தை திராட்டில் விட்டுட்டு அப்படி ஒரு பக்தி பண்ணணுமா அப்படின்னு நமக்கு தோணும். நம்ம அப்படி தானே பழக்கம், நமக்கு அப்படி தோணும். நேத்திக்கே சொன்னேன், மகான்களுடைய சரித்திரத்தில் தியாகம்தான் பிரதானமாக இருக்குது. இப்படி தியாகம் பண்ணாமல் நம்மளை மாதிரி சுயநலமாக வாழ்ந்துட்டானா அவளால் எந்த காரியமும் எதிர்காலத்துக்கு சந்ததிகளுக்கு பண்ண முடியாது. ஆனால் இவருடைய பார்வை வேறு, ஆவலியோட பார்வை வேறு. அது ஒரு லீலையில் நமக்கு மகிபதி மகாராஜ் காட்டுறார். யாரோ ஒரு கால் முடியாத ஒரு கழுவி எண்ணெய் வாங்கிறதுக்கு போயின்னு இருக்கா. இவர் தான் யார் கஷ்டப்பட்டாலும் தாங்க மாட்டாரே. பாட்டி எங்கே போகிறேள், எண்ணெய் வாங்கணும், செக்கு எங்கேயோ இருக்குது, அங்கே போய் வாங்கிட்டு வரணும்னு நடக்க முடியல, என்னை கூப்பிட்டுருக்கப்படாதா, துக்கான்னு கூப்பிட்டா ஓடி வந்துடுவேனே, நீங்கள் உட்காருங்க நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போய் எண்ணெய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டார். ரொம்ப சந்தோஷம். அவர் அப்படி தானே எல்லாருக்கும் உபகாரம் பண்ணுவார் தெரியுமே. ஒரு வாரம் ஆச்சு. அந்த பாட்டிக்கு ஆச்சரியம் தாங்கலை. வழியில் அவர் பார்த்து சொன்னால், எண்ணெய் அப்படியே இருக்கேன்னா அப்படியான்ட்டு போயிட்டார். எடுக்க எண்ணெய் குறையலை. பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் கேட்டால் என்ன நடந்தது அப்படின்னா, இவர் விட்டு எண்ணெய் வாங்கிட்டு வர சொன்னேன், எண்ணெய் வாங்கிட்டு வந்தார், எண்ணெய் எவ்வளோ சில வருஷம் குறைய மாட்டேங்கிறது. அப்படியா, எல்லோரும் அவள் வீட்டில் தூக்கெல்லாம் எடுத்துன்னு வாங்க, யார் யாருக்கு என்னென்ன எண்ணெய் வேணுமோ. வீட்டுக்கு தெரிஞ்சுது, ஆவலி பிச்சு விடுவா பிச்சு. அதனால் வழியில் பார்க்குற போதெல்லாம் சொல்லி யார் கொடுத்தாலும் ஒரு பெரிய கம்பில் ஏகப்பட்ட தூக்கம் மாட்டின்ட்டு அவள் கொடுக்குற பணத்தெல்லாம் வாங்கி உள்ளே போட்டுப்பார் ஜிப்பாவில். யார் யார் இவன் தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வாம்பா, ஒருத்தர் விளக்கெண்ணெய் வாங்கிட்டு வாம்பா, ஒருத்தர் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வா, ஒருத்தர் கடலெண்ணெய் வாங்கிட்டு வா, எல்லாத்தையும் காதில் வாங்குவார். உள்ளே ஒன்றும் ஏறாது. பாண்டுரங்க நேராக கடைக்கு போய் எல்லாத்தையும் இறக்கி வச்சார். இதில் எல்லாம் என்ன வேணும், என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. தெரியல, நீ என்ன வேணுமோ விடு, அவாட்ட நான் கொடுத்துட்றேன், இந்த காசு, மொத்த காசையும் அப்படியே கொட்டி விட்டார். அவனையும் எதையோ ஒரு எண்ணெயை விட்டான். எடுத்துட்டு இவர் வர்றதுக்குள்ளே பகவான் பார்த்தானா, யார் யார் என்னென்ன எண்ணெய் கேட்டாலோ அதை அதில் மாற்றி அவளுக்கு சமர்ப்பிச்சானா விட்டல்.
அடுத்த நாள் விஷயம் பரவி இன்னும் நிறைய பேர் தூக்கு கொண்டு வரா. அவளுக்கு தெரிஞ்சுது, கட்டை எடுத்துன்னு வந்துட்டா. கொன்று என்ன வீட்டுக்காரர் உங்களுக்கு என்ன வேலைக்காரனா, கொத்தடிமையா, என்ன நினச்சிட்டு இருக்கேள், உங்களுக்கு அறிவு இல்லையா, என்ன தானே கேட்குறா அப்படிங்கிறார். என்னமோ நீங்கள் வாழ்ந்து வந்தாலும் உங்கள் கைப்பட்டதுலேருந்து குறையவே இல்லையாமே, பாண்டுரங்கன் செயல் அப்படின்னுட்டார். என் நம்மாத்துக்கு மட்டும் ஏன் கஷ்டம் இருக்கு, ஏன் நமக்கு வெடிஞ்சாத்தான் என்ன, உங்கள் கருப்பை எங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறானே, ஏண்டி அப்படி சொல்கிறேன், இவ்வளவும் அவன் தானே பண்ணியிருக்கான். என்ன பண்ணியிருக்கான், குடும்பத்தை கெடுத்தான், அழிச்சான், உங்களை பைத்தியமாக்கினான். இது பாருங்க, இன்னைக்கு வேணுங்கிற ரொட்டிக்கு கோதுமாவு இருக்கு, நாளைக்கு இல்லை. நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், அசடு. நேற்றுக்கு இதே தானே சொன்னேன், முந்தா நேற்றுக்கு இதே தானே சொன்னேன், நாளைக்கு இதே தான் சொல்ல போகிறேன். நாளைக்குங்கிறது நினைக்காத, இன்னைக்கு இருக்கு இல்லையா, இருக்கு, எடுத்தால் செலவழிஞ்சிடுமே, இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னுட்டேன். இவர் கைப்பட்டதுனாலேயே எடுக்க எடுக்க குறையாத எண்ணெய் அங்கே கிடச்சிதுன்னா, இவா வீட்டில் அன்னன்னைக்கு தேவைக்கு பகவான் ரொப்பராங்கிறது தான் அந்த சித்தியிலேருந்து பகவான் காட்டுற லீலை நமக்கு. மறுநாளைக்கு வேணுங்கிற எண்ணம் கூடாதுங்கிறார் அவர். சாதுக்களோட விருத்தி அப்படி தான் இருக்கணும். பாகவதாரோட வாழ்க்கை ஏழ்மை இல்லை, எளிமை, ரெண்டுத்துக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. காளி கோவிலில் பூஜாரியாக தான் வேலைக்கு சேர்ந்தார் பரமஹம்சர். அப்புறம் அவர் பூஜாரி இல்லை, பூஜிக்கப்பட வேண்டியவர்னு தெரிஞ்சுனுட்டார் மதுரபாபு. அவர் அங்கேயே கோவிலில் ஒரு இடத்துல இருக்க வச்சு அம்பாளுக்கு நைவேத்தியம் மற்ற பிரசாதம் கொண்டு அவர் கொடுக்கும்படியாக பண்ணி சம்பளம் கூட கொடுக்க ஏற்பாடு பண்ணினார். சம்பளமாக இல்லாமல் சமர்ப்பணமாக. அவர் பணத்தை கையால் தொடமாட்டார், அங்கே ஒரு டப்பா இருக்குது, அதில் போட்டு விடுவார். அதுக்கப்புறம் இந்த பணம் சேர்ந்தவுடனே சாரதா தேவிக்கு 2 வளையல் பண்ணி போட்டார்னு சரித்திரம் இருக்குது. ஏன்னா சாக்ஷாத் சீதாதேவியோட அவதாரம் உள்ளதுனால அப்படி பண்ணி போட்டார்னு இருக்குது. அவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரன் என்ன வேணும்னு கேட்டபோது எதுவும் வேணாம்னு துச்சமாக உதறினவர் தானே. ஓதும்பல சாஸ்திரத்தின் உண்மையாய்ந்தே இந்த உலக சுகம் துச்சமென உதறி தள்ளி. ஞானிகள் அப்படி தானே இருப்பான். பகவான் கிடச்சுட்டான், அல்பம் வேண்டாம்னு இருப்பான். அன்னன்னைக்கு அவளுக்கு படி பகவான் அளந்துருவான், அதுதான் சத்தியம். நம்ம எதிர்காலத்தை நினச்சி பயப்படுறது நம்மளோட சுபாவமாக இருக்குது. அவளே அப்படி தான் இருந்தாள். ஏன்னா எப்படி இருந்த குடும்பம் இப்படி ஆயிடுத்தேங்கிற எண்ணம் அவளுக்கு இருந்ததே தவிர அன்னன்னைக்கு பாடு விட்டல் அளக்கிறாருங்கிறத அவள் புரிஞ்சிக்கல. இத்தனை லீலை நடந்தோம், 1 2 இல்லை, அத்தனை கடனை பகவான் அடைச்சும் வெள்ளத்தில் முழுகாமல் இவரை காப்பாற்றியும் நஷ்டமானதுனால் லாபம் பண்ணி கொடுத்தும் இவ்வளவு பண்ணியும் பகவானோட கிருபையை தெரிஞ்சுக்கல. இது ஆவலிதானா, நம்மளும் தான். நமக்கு எத்தனை தரம் கடவுள் நம்மளுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் திருப்பி ஒரு பிரச்சனை வந்தால் சந்தேகம்தான் வருதே தவிர காப்பாற்றுவார்னு தைரியம் எத்தனை பேருக்கு வருது. அன்னைக்கு காப்பாற்றினார், இன்னைக்கு விட்டுட்டார்னு என்ன பண்ணுறது? அப்படி தான் மனுஷ மனசு ஒரு சஞ்சலத்தில் இருக்குது. பகவான் கைவிடவே மாட்டார். நாமா சொல்கிறவாள் சத்தியமாக காப்பாற்றுவார். இது துக்காராமரா சரித்திரம் இல்லை, இன்றைக்கும் உண்மை, என்றைக்கும் உண்மை. யாருக்கு திடமான விசுவாசம் குருநாதர்கிட்ட இருக்கோ, பகவான்கிட்ட இருக்கோ, நாமா சொல்கிறாளோ சத்தியமாக அவளுடைய அன்னன்னைக்கு பாடு நிச்சயமாக நடக்கும். மறுநாளை பற்றின சிந்தனை இருக்காது, மனசுலேருந்து விசாரங்கிறது அழிஞ்சு போயிடும். அந்த கவலைப்பட்டு இருந்த மனசு பகவானை நினைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு நாளைக்கு அவர் பாண்டாரால் இருக்கிறதே இவருக்கு ஆகாரம் எடுத்துகிட்டு போகிறா. எவ்வளோ சொன்னாலும் இந்த ஆள் கேட்க மாட்டேங்கிறாரு. இந்த மலையில் ஏறி பார்த்துட்டும் அங்கே இல்லைன்னா அந்த மலையில் ஏறி தேடி, இதுக்கு தானே நான் பிறந்திருக்கேன், இந்த 4 ரொட்டி எடுத்துன்னு அப்படி திண்டாட வேண்டியிருக்கேன். ஒரு பானையில் ஜலம் எடுத்துண்டு ஒரு கூடையில் ரொட்டியை போட்டுண்டு துணியை போட்டு மூடி எடுத்துட்டு போகிறா. காலில் செருப்பு கூட கிடையாது, நல்லா கொதிக்கிற வெயில். ஒரு பக்கம் கண்டோபா அங்கலாயின்னு சுவாமி நாமாவை சொல்கிறா. தவறி கூட பாண்டுரங்க விட்டலான்னு சொல்ல மாட்டா, பிடிக்கவே பிடிக்காது. இன்னொரு பக்கம் இவரை என்ன வெய்யறா. அவள் வீட்டிலேருந்து 12 மைல் நடக்கணும் போக வர, கால் வலிக்கும் பாவம். ஆனால் விடாமல் போகிறா. எவ்வளோ திட்டினாலும் இந்த ஆளுக்கு உரைக்கவே இல்லை அப்படின்னு. அன்றைக்கி கொஞ்சம் பாதையை கவனிக்காமல் இருந்துட்டா நல்ல விஷ முள்ளு ஆழமாக காலில் தைச்சுடுத்து. வலி தாங்க முடியாமல் கீழே விழுந்துட்டா. கண்டோபா அங்கடாயின்னு கத்தின்டே கீழே விழுறா. விழும்போது என்ன பண்ணினா, நான் விழுந்தா பரவாயில்ல, ரொட்டி விழுந்தா அவருக்கு போயிடுமே நினச்சின்னு அதை பிடிச்சுன்னே விழுறாளா பாவம். பானை கீழே விழுந்து ஜலம் போயிடுது. இந்த கருப்பனை நினச்சி தானே கிறுக்கா போனார் இவர். இவரை தேடி நான் வர வேண்டியிருக்கு.
கால் வலிக்கிறதே, முள்ளு குத்தி விடுத்தே, என்னால் எடுக்க முடியலையே, ஓன்னு அழறா. மகிபதி மகாராஜ் எழுதுகிறா, அந்த நேரத்தில் தப்பி தவறி கூட அந்த கருப்பை இங்கே வந்துடக்கூடாது, அவன் என் சத்ரு, நான் முள்ளு குத்தி திண்டாடுறதை பார்த்தான்னா கை கொட்டி சிரிப்பான் அப்படியே நினைக்கிறாள். தர்மபுத்திரர் சூதாட்டம் ஆடும்போது கிருஷ்ணனுக்கு இது தெரியப்படாதுன்னு நினச்சின்னு ஆடினாராம். அவனுக்கு தெரியாமல் என்ன நடந்துட முடியும்? இப்படி நினச்சிண்டு யாரும் உதவிக்கு இல்லையேன்னு பார்க்கறத சாட்சாது பாண்டவன் வந்துட்டான். தருணி பாலவேஷ பீமா தட்டின்னு பாலகிருஷ்ண ரூபத்தில் பாண்டவன் வந்து அவளி அப்படிங்கிறான். போடா கருப்பா, குடும்பத்தை கெடுத்தவனை உன்னை நான் பார்க்க மாட்டேன் அப்படி இப்படி திரும்புறா, அங்கே நிற்கிறான். இப்படி திரும்புறா, அங்கே நிற்கிறான். எந்த பக்கம் திரும்பினாலும் அங்கே நிற்கிறான். ஆகாசத்தை பார்த்தா அங்கே தெரிகிறான், பூமியை பார்த்தா அங்கே தெரிகிறான். பார்க்க பிடிக்கலன்னு கண்ணை முடினா உள்ளுக்குள்ளே தரிசனம் கொடுக்குறான். இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் பகவான் தரிசனம் கிடைக்கணும்னா எப்பேற்பட்ட யோகம் பண்ணியிருக்கணும். ஒரு மகாத்மாவுக்கு சமைச்சு போடுற யோகத்தினாலேயே இந்த பாக்கியம் கிடைக்கிறது அவளுக்கு. நீ போ, நான் உன்னை கூப்பிடவே இல்லை, நான் என் கண்டோபாவை கூப்பிட்டேன், என் அங்காள பரமேஸ்வரி கூப்பிட்டேன், நீ யாரை வேணால் கூப்பிடு, நான் தான் வருவேன். எந்த நாமாவை சொன்னாலும் நான் தான் வருவேன். உன் முகத்தில் முழிக்க பிடிக்கல, போ, அவர் இப்படி ஆக்கினது நீ தானே. கிட்ட வந்தான், என் மேலே உனக்கே இவ்வளோ கோவம் அவளே, நான் நல்லது தானே பண்ணேன் பாரு, அன்றைக்கி அவ்வளோ மழை பொழிஞ்சுது, எப்படி வந்தான் இந்திராணியை தாண்டி, நீ கவலைப்பட்டிய, யாரோ வழிபோக்கம் வந்தான்னு சொன்னானே, நான் தான் வந்தேன் தெரியுமா. இப்போ சமீபத்தில் கூட அந்த சோளத்தட்டை வயலில் அவ்வளவும் மொட்டையாக போனதை 10 மடங்கு விளையிறாப்பில் பண்ணினேன். பண்ணி என்ன பிரயோஜனம், அவ்வளவுதான் கொடுத்து விட்டாரே அவன் கோவிலுக்குன்னு. அது அவனோட மனசு, நான் என்ன பண்ணட்டும், அவனுக்கு எதுலேயும் பற்று இல்லை. எப்படி இருந்தேன், என் குடும்பம் பாழா போயிடுத்து ஒன்னால இல்லை. அவளி என்னை தப்பாக நினைக்காத, நான் துக்காராமுக்கு கடன் பட்டிருக்கேன், இப்போ கூட அவனை என்ன வேணால் கேட்க சொல்லு, நான் தரேங்கிறேன். அவன் உன்னுடைய ரூப தரிசனமும் தியானமும் நாமாவும் மட்டும் போருங்கிறான். அப்படி நீ தானே ஆக்கினேன். பேசிண்டே மெதுவாக கிட்ட வந்து அவள் காலை பிடிச்சு அந்த முள்ளை எடுத்துட்டான் பகவான். இன்றைக்கி பண்டாராமலையில் அந்த சன்னதியே இருக்குது, நீங்கள் போனால் பார்க்கலாம். மகிபதி மகாராஜ் எழுதுகிறார், தேவலோகத்திலேருந்து தேவர்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாளாம், இந்த ஆவலி என்ன பாக்கியம் பண்ணினா, விட்டலன் வந்து அவள் சரணத்தை பிடிக்கிறானே, அவளுக்கு தரிசனம் கொடுக்குறானே, முத்தமிழால் வைதாரியம் அங்கு வாழ வைப்போன்னு முருகனை பற்றி அருணகிரிநாதர் சொன்னது மாதிரி வசவுனா வையிறாவ அவளுக்கு தரிசனம் கொடுத்து அவள் பாதத்தை பிடிச்சி முள்ளை எடுத்து விட்டான். பாதத்தை பிடிச்சி முள்ளை எடுத்த உடனே வலி போயிடுத்து, பகவான் ஸ்பர்சத்தினால ஒரு ஆனந்தம் உண்டாச்சு, அப்படியே கண்ணை மூடிண்டா. வலி போயிடுத்தா, போகலாமா, நீ எங்கே வந்த, போ அனண்ட போ, நான் எங்கள் வீட்டுக்காரருக்கு நான் ரொட்டி கொண்டு போகிறேன், நானும் வரேன், நீ வர வேண்டாம், நீ வந்தால் அவர் சாப்பிட மாட்டார், நான் வரேன், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். 2 பேரும் மலை ஏறி வராளாம். ஆவலியோட இன்னொரு பேச்சு குரல் கேட்குறதேன்னு இவர் நினைக்கிறார். ஓ, இது என் சுவாமி குரல் மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறார். மேலே வந்தால் மகிபதி மகாராஜ் எழுதுகிறார், இருட்டும் ஒளியும் ஒன்றா வந்தது போல வந்தா 2 பேரும்னு எழுதுகிறார். ஆவலியோட பாண்டுரங்க பிரத்யட்சமாக பேசிகிட்டே நடந்து வரான். பக்த சுலபன் பகவான், சத்தியம் அது. பக்தி வேணுமே என்ன பண்ணுறதுன்னா, பக்தி வேணும்னாலும் அவன்கிட்ட தான் கேட்கணும். சத்சங்கத்துக்கு வந்துட்டே இருந்துட்டால் பக்தி வந்துடும், குரு கிருப்பை இருந்தால் பக்தி வந்துடும், விஷயங்களில் நமக்கு நாட்டம் குறைஞ்சா பக்தி வந்துடும், பக்தி வந்துவிட்டால் பகவான் வந்துடுவான். எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும் இன்னொன்று வேணும்னு அது நடக்காது. அங்கே வந்து உட்காந்து அவர் எதிர்க்க இலையை போட்டு ரொட்டி எடுத்து வச்சா. அவளி ரொட்டி கொண்டு வந்திருக்கியா, இவன் வேற கண்ணை போட்டுட்டானே, அதில் சுவாமி கொடு அப்படிங்கிறார். உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன், என் சுவாமிக்கு கொடு. அவன் உங்களுக்கு சுவாமி, எனக்கு நீங்கள் தான் சுவாமி, உங்களுக்கு தான் கொடுப்பேன், நான் தானே சொல்கிறேன் கொடு. அவனுக்கு ஊர் ஊராக நிறைய நைவேத்தியம் ஆறுதே, நிறைய வெண்ணெய் தயிர் பாலெல்லாம் தின்னுட்டு கொழுத்து கிடக்கு, அவனுக்கு தரமாட்டேன் அப்படி சொல்லாத. சுவாமி நேரம் வந்திருக்கார், அவர் கொடுக்குற பாக்கியம் கிடைக்குமா பாண்டுரங்கா அப்படின்னு சமர்ப்பணம் பண்ணினார். அத்தனையும் துண்ணு பிடித்தது.
ஒன்றை தின்னுட்டு ஒன்றை மிச்சம் வைக்க மாட்டானோ, அத்தனையும் திங்குறானே, தின்னுட்டான். இவருக்கு இன்னொரு ரொட்டிக்கு நான் எங்கே போவேன்? அவளே, நான் சாப்பிட்டுட்டேன், நன்னா இருந்தது, அவனுக்கு கொடு. எங்கேருந்து கொடுக்கறது? நீ தான் எல்லாத்தையும் தின்னுட்டிய. இல்லையா, கூட இல்லை, துணியை போட்டு மூடி இருக்கிய பாரு. இல்லை, நான் எவ்வளோ பண்ணின்னு வந்தேன்னு எனக்கு தெரியும். பாரு, சுவாமி சொல்கிறார் பாரு. அந்த கூடைக்குள்ளே இருக்கிற துணியை விலைக்கினா ஜம்முன்னு சுக்கா ரொட்டியில் நெய் தடவின ரொட்டி சப்ஜியோடு இருக்கு. அவளை நினச்சினாலாம் அவர் பைத்தியமாக ஆக்கினத்துக்கு நீ இதுவும் பண்ணணும் இன்னமும் பண்ணணும்னு நினச்சினாள். இதனாலலாம் நான் அவனை ஒத்துன்ற மாட்டேன். பகவானுக்கு இவர் ஊட்டி விடுறார், சுவாமி இவருக்கு ஊட்டி விடுறார். என்னைக்கும் அவன் மனசில் என் மேலே இருக்கிற பிரியம் பக்தி இருந்துகிட்டே இருக்கட்டும்னு சொல்லி அவர் ஊட்டி விட்டாராம். ஆவலிக்கும் பிரசாதம் கிடைச்சது. இதோட நினைவு சின்னமாக இன்றைக்கி தேகுவில் பார்க்கலாம். அது அப்படியே சன்னிதானமாகவே வச்சுருக்கா. இப்போ பண்ணின பாக்கியம் என்ன? பாகவதாளுடைய குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கு, கிரகிணிகளுக்கு தான் முதல்ல அனுகிரகம் கிடைக்கிறது. ஜெயதேவர் சரித்திரத்துலேருந்து நிறைய மகான்கள் சரித்திரம் பார்த்தா பாகவதாளு கைங்கரி மணினாங்கிறதுக்காகவே அவளுக்கு அனுகிரகத்தை கொடுத்துட்றாரு சுவாமி. ஆனால் பகவான் கிருபை பண்ணியும் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது சந்தேகம் வந்துடுறது, மனசில் அலட்சியம் வந்துடுறது, இந்த பக்தி ஸ்திரமாக இருக்க மாட்டேங்கிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், தொடர்ந்து சத்சங்கத்தில் இருந்துட்டே இருந்தாலுடைய பக்தி ஸ்திரமாக இருக்காது. உலக விஷயம் நம்மளை இழுத்துடும். பிரகிருத்தேகே ஸ்வபாவாத்துன்னு தானே சொல்கிறோம் இல்லையா? உலகத்தோடைய போக்கு என்ன? கீழே இழுக்கிறது. சத்சங்கத்தோட இயல்பு என்ன? மேலே ஏற்றுறது இல்லையா? அதனால் இங்கே ஹாலில் இருந்து சத்சங்கத்தை கேட்டுவிட்டு அப்படி வெளியில் போகிறதையே உலக விவகாரம் நம்மளை இறக்கி கீழே படுகுழியில் தள்ளுறதுக்கு காத்துன்னு இருக்கும் இல்லையா? எப்பவும் சத்சங்கத்திலேயே மனசை வச்சுன்னு இருக்கிறது ஒன்றை தவிர சித்த சுத்திக்கோ பகவத் பக்திக்கோ வேறு என்ன மார்க்கம் இல்லையா? நம்ம குருநாதர் ஞானானந்த சுவாமி சொல்கிறார், அவதார புருஷால் கூட இருக்கிறவாளுக்கு பல பேருக்கு அவள் அருமை தெரிய மாட்டேங்கிறது. ஏன்னா விளக்கு ஏற்றிவிட்டா பிரகாசம் எல்லா இடத்துலையும் பரவும், விளக்குக்கு கீழே இருட்டாக இருக்குங்கிறார் சாமி. அவள் கூடவே இருக்கிறவாளுக்கு ஒரு அலட்சியம் ஏற்பட்டு போயிடும். எனக்கு தெரியும்ப்பா இவரே அப்படின்னு நினச்சிப்பா. நமக்கு தெரிஞ்சவர் வேற, இவர் வேற அப்படின்னு மனசில் தோணாது. சாதுக்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, பின்னாடி ஒளிவட்டம் எல்லாம் தெரியாது. அதெல்லாம் படத்தில் நம்ம போட்டுக்கிறோம். 4 கையெல்லாம் இருக்காது. காவி வேஷ்டிலையும் இருப்பா, வெள்ளை வேஷ்டிலையும் இருப்பா, பிரம்மச்சாரியாக இருப்பா, கிரகஸ்தாளாக இருப்பா, சன்னியாசியாக இருப்பா, எப்படி வேணா இருப்பா. இப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டால், பேசினா பழகினா பகவத் விஷயம் தவிர வாயில் எதுவுமே வராது. அவள்கிட்ட உக்காந்துட்டா பக்தி இல்லாத நமக்கு பக்தி உண்டாயிடும். அதுதான் சாதுவை கண்டுபிடிக்கிறதுக்கு லட்சணமே தவிர பாக்கியெல்லாம் வெளி வேஷம்தான். மனத்துக்கண் மாசிரநாதல் அனைத்து அரண் ஆகுல நீரை பிறனர் வள்ளுவர் இல்லையா? மனசு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா சதா சத்சங்கத்தில் பகவான் நாமாவில் ஊறினவா சாதுக்கள். அவகிட்ட அப்படி போய் சத்த நேரம் உட்காண்டிருந்தா கூட அவட்டேருந்து அந்த பக்தி வந்துடும். சந்தாச்சியை காவி பிரேமாச்சா சுகால துக்கார மகாராஜ் தான் சொல்கிறார், சாதுக்களை தரிசனம் பண்ணுறது இருக்கட்டும், அவள்கிட்ட பேசுறது இருக்கட்டும், அவள் இருக்கிற ஊர் வழியாக போய் அந்த காற்று மேலே பட்டால் உனக்கு பிரேமை உண்டாயிடுங்கிறார். மனசில் இருக்கிற கவலை எல்லாம் ஓடி போயிடும். நாஹி தளமள துக்கலேச சந்தாச்சியே காவி பிரேமாச்சா சுகாள. இதுக்கு அவரே பிரத்யக்ஷ பிரமாணமாக இருந்தார். ஆனால் கூட இருக்கிறவாளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. பெரியவாளோட இருந்தவாளே என்ன சொல்கிறா, சங்கராச்சாரியால் குருநாதர் ஆச்சாரியாள்னு தெரியும், ஆனால் எத்தனை தரம் சுவாதீனத்தில் சும்மா இருக்கோம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிலாம் நாங்கள் பேசியிருக்கோம். இன்றைக்கி நினச்சா வருத்தமாக இருக்கா. ஓ பரமேஸ்வரனோட அவதாரமாச்சே அவர்னு. தப்போன சுவாமி பக்தாள்லாம் அப்படி தான் சொல்கிறேன், போங்க சாமி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இதே தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்லாம் நாங்கள் பேசியிருக்கோம். பகவான்னு தெரியலையேன்னா இந்த சௌலபியத்தினால அவளுடைய பார்வையை மறைக்கிறதுக்கு தான் சுவாமி அப்படி எளிமையாக வந்து விளையாடுறார். கோகுலத்தில் அப்படி தானே கிருஷ்ணன் விளையாடினான். பகவான் கிருஷ்ணன்னு தெரிஞ்சுட்டா அவனை கைத்தில் கட்ட முடியுமா, தலையில் குட்ட முடியுமா, காதை திருக முடியுமா? அது பிரியப்பட்டு தானே வர்றார் அவர். தன் சௌலபியத்தினால் மறைக்கிறதுக்காக. அவதார புருஷால் கூட இருக்கிறவாளுக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. பரமஹம்சருடைய அரை வாசல்லையே ஹாஸ்ராங்கிறவர் இருந்தார், அவர் சுவாமியை தெரிஞ்சுக்கல. அவர் கூடவே இருந்த அத்தை பேரன் ஹிருதயன் அவர் தெரிஞ்சுக்கல. இந்த மகான்களுடைய பக்கத்தில் இருக்கிறதுனாலேயே தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல முடியாது. மாறாக அலட்சியத்தை கொடுக்க வாய்ப்பு அதிகம்.
அவளுடைய சுபாவம் என்ன, அவளால் எத்தனை பேருக்கு சத்சங்க பாக்கியம் கிடச்சிருக்குங்கிறத வச்சு அவளை எடை போடணுமே தவிர உருவத்தை வச்சு எடை போடவே கூடாது, ஏமாந்து போயிடும் இல்லையா? வீட்டில் ஒரு சமயம் சொந்தக்காரெல்லாம் அன்னைக்கு வரப்போறேன்னு தகவல் கொடுத்துருக்கா ஆவலிக்கு. ஒரு கல்யாணத்துக்கு நாங்கள் வந்து உன்னையும் அழிச்சுட்டு போகிறோம். தேடி தேடி ஒரு புடவை, நல்ல புடவை, பொத்தல் இல்லாத ஒரு புடவை, வெளியில் போயிடுத்தானாலும் பரவாயில்ல, கிழிசல் இல்லாமல் கட்டின்னு போகலாமேன்னு அதை அன்றைக்கி உடுத்திக்கிறதுக்காக செவுத்து கட்டையில் போட்டுட்டு அந்த பக்கம் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கான். இவர் எப்போவாவது தான் வீட்டுக்கே வருவார். அப்படி வாசலில் உட்காண்டு பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கார். ஒரு வயசான கிழவி வந்தா, கிழிஞ்ச வஸ்திரம் போட்டுருக்கேன், நல்ல புடவை இல்லை, ஒரு புடவை தர முடியுமான்னு கேட்டா. ஜாடை காட்டினேன், எடுத்துக்கோ. அவள் பயப்படுறா. அதை உருவி அவள்கிட்ட போட்டுட்டு போயிடு போயிடு கத்தோகத்தனை கத்துறா. சொந்தக்காரெல்லாம் வர்ற அன்னைக்கு இப்படி பண்ணிவிட்டாரு இந்த மனுஷன். யாரா வந்து கேட்டால் கொடுத்து விடுறதா? இப்போ நான் எப்படி வெளியில் வருவேன்? துண்டத்தை கட்டின்னு எப்படி வெளியில் வர்றது? மனுஷா வந்தால் எனக்கு அவமானமாக போயிடுமே, இன்றைக்கி நான் வெளியில் கல்யாணத்துக்கு போகணுமே. கற்றுன்னு கத்துறா. அவள் கத்த ஆரம்பித்த உடனே கிளம்பி ஓடிவிட்டார், பண்டாராக்கு போயிட்டார். எப்படி வெளியில் வருவேன்? வந்தேன்னா முதல்ல இவரை இருக்கட்டும், இந்த கருப்பனை ஒரு கை பார்க்கணும். ருக்மிணி என்ன பண்ணாலாம், ஜம்முன்னு மஞ்சள் பட்டாடை பட பட படன்னு ஜரிகை போட்டு அழகான படவை, எந்த ஷாப்லேயும் கிடைக்காது, வைகுண்டத்து டிசைன் அது. அப்படி போட்டாளாம் அவன் மேலே. ஆச்சரியப்பட்டான். அதிசயங்கள்லாம் நிறைய பார்க்குறா இல்லையா? கொடுத்தாங்கிறதுக்கு ஆச்சரியப்படலை, புடவை நல்லா இருக்கேன்னு ஆச்சரியப்பட்டான், அவ்வளோதான். இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும். அவள் ரெண்டு பேருக்கு வேறு வழி கிடையாது. விடுக்கிட்டுன்னு உடுத்தின்னு வந்து அதுக்குள்ளே சொந்தக்காரெல்லாம் வந்துட்டா. அவள் எதிர்க்க கம்பீரமாக போய் இப்படி நிற்கிறா. அப்படி பேச்சு வரல, அப்படி வெச்சகன் வாங்காமல் பார்க்குறாளாம் எல்லாரும். என்னடி இது, எங்கே வாங்கின இந்த புடவை? என்னன்னு சொல்கிறது, இந்த கதையெல்லாம் சொல்ல முடியுமா வெளியில்? இருக்கு அப்படின்னுட்டா ஒரே வார்த்தை. எல்லாரும் சொல்கிறா, ஏதோ ஆம்படையும் அவளை சரியாகவே கவனிச்சுக்கிறது இல்லை, குடும்பத்தை பார்த்துக்கிறது இல்லை, சம்பாதிக்கல, எல்லாம் நஷ்டமாக போயிடுதுங்களால. எல்லாம் நடிப்பிடி, எல்லாம் பதுக்கி வச்சிருக்கா உள்ள. கேட்டுருவாள், கடன் கேட்பா அவாவா இல்லையா? இந்த மாதிரி ஒரு புடவை வாங்க முடியுமா? யாருக்கு துப்பு இருக்கு? கோட்டீஸ்வரால் வீட்டுலன்னா இந்த மாதிரி புடவை கிடைக்கும்? எதுக்கும் பதில் சொல்ல முடியாத நிலைமை. கல்யாணத்துக்கு வரியா இல்லையா? இவன் நினச்சிட்டா அங்கே போனேன்னா 100 பேர் கேள்வி கேட்பா. அவளுக்கு பதில் சொல்லி வாய் வலிச்சு போயிடும். எனக்கு ஆற்றுல வேலை இருக்க, நான் வரலேன்னுட்டான். அவளுக்கு அப்போதைக்கு மனசுக்கு என்ன ஆறுதல்னு கேட்டால், இவா எதிர்க்க என் மானம் கப்பலேறாமல் போச்சேன். கிடுகிடுன்னு ரொட்டி சப்ஜி தயார் பண்ணா. எங்கே இருக்காரோ தெரியலையே அப்படின்னு தேடின்னு போக ஆரம்பிச்சா. வெளியில் பொறுத்து இந்த புடவை உள்ளே வச்சுட்டு போயிட்டான். வேறு ஆற்றுல இருக்கிற கிழிஞ்ச புடவை கட்டின்ட்டு எல்லாம் ஊர் பூரா கள்ளி கேட்கும், எதிரி இந்த புடவைன்னு கேட்பான். ஒரு தினம் யாரோ நல்லா அகலக்கரை ஜரிகை போட்டு வேஷ்டி கொடுத்தா. அதெல்லாம் நான் பொதுவாக கட்டுறதில்லை. அன்றைக்கி கட்டின்னுட்டேன் ஏதோ ஒரு பஜனைக்காக. ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் வந்தார். ஜரிகை நன்னா இருக்கே அப்படின்னார். சத்த நேரத்தில் நெருப்பு போட்டு பொசுங்கி போயிடுத்தேன். இது மாதிரிலாம் ஜீவன்கள் இருக்குமே அப்படின்னால புடவையை வச்சுட்டு கிழிசில் கட்டின்னு வெளியில் போனால் தேடினா எங்கேயும் கிடைக்கல. ரொம்ப நேரம் தவிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டான். வாங்கோ. இல்லை நான் இங்கே கோவிலில் இருக்கேன். இல்லை வாங்கோ, உங்களுக்கு ரொட்டி பண்ணி வச்சுருக்கேன். புடவையை கொடுத்துட்டோம், கத்துவாளே, கத்த மாட்டேங்கிறாளே, உங்களுக்கு வாங்க ஒரு விஷயம் காட்டுறேன். வீட்டுக்கு வந்த உடனே இதை பாருங்க. ஆஹா நன்னா இருக்கே, ஏது? அதான் நீங்கள் உங்களை பைத்தியமாக ஆக்கியிருக்கானே அந்த கருப்பை நம்ம பொண்டாட்டி பண்ண வேலை, அவள் தான் கொடுத்துருக்காது. பகவான் கொடுத்தான்னு சந்தோஷமாக சொல்ல வேணாமாடி, இப்படியா சொல்லுவா? பார், இந்த புடவை நான் கொடுத்தேன், நீ கத்தினியே, யாரோ ஒரு ஏழைன்னு நினச்சின்னு தானே கொடுக்குறோம். அந்த ஏழை ருக்மிணியாக இருக்கக்கூடாதா?
அப்படி தான் நீ நினைக்கணும். நான் இந்த உங்களுடைய வேதாந்தத்துக்கு நான் வரமாட்டேன். நம்ம குடும்பத்தை இப்படி ஆக்கினதுக்கு நமக்கு என்ன வேணாலும் அவள் பண்ணலாம், தகும். உட்காருங்க, சாப்பிடுங்க. கருப்பனை பற்றி பேசாதீங்க. என்னுடைய மனசு மாறிடும், திருப்பி பழையபடி ரௌத்ராகாரமாக ஆகிடுவேன். சாந்தமாக இருக்கணும்னா அவனை பற்றி பேசப்படாது. சாப்பிட்டார். பால் இருக்கு, குடிக்கிறீங்களா? பால் இருக்கா? நல்ல பாலை காய்ச்சி அதில் கல்கண்டெல்லாம் போட்டு ஒரு பித்தளை கிண்ணம் இருந்தால் அதில் விட்டு கொடுத்தேன்னா என் பாண்டரங்கனை கொண்டு போய் கோவிலில் கொடுப்பேன். திருப்பியுமா? எனக்காக கூட, எனக்காக கூட. இன்னைக்கு புடவை வந்திருக்கோம் இல்லையோ, கூட. சரின்னு கொடுக்குறா. இவர் எடுத்துன்னு போய் சுவாமிகிட்ட காட்டினோம்னா சுவாமி துக்காராம் மகாராஜ் கொடுத்தா சுவாமி சாப்பிடாமல் இருப்பாரா? பெருமையோடு கொடுத்தா சுவாமி ஏற்றுக்கிறார். சத்தியம் அது. நானே உபன்யாசங்களில் நிறைய சொல்லியிருக்கேன். குருநாதருக்கு இங்கே நைவேத்தியம் பண்ணினா அங்கே சுவாமி சாப்பிட்டதை அவர் அங்கீகாரம் பண்ணினதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். சுவாமி சாப்பிட்டுட்டார். அங்கேருந்து வந்து எங்கே பிரசாதம் விட்டால் குடிச்சுட்டான். அவன் குடிப்பான், அவன் என்ன வேணால் பண்ணுவான் அவங்களுக்காக. இது என்ன எடுத்து தினப்படி கேட்க ஆரம்பிச்சுட்டார். தினம் பால் கேட்டால் நான் எங்கே போவேன் இந்த கருப்பனை கொடுக்கறதுக்கு? சுவாமி சாப்பிட்றார். பொண்ணுகிட்ட கேட்டான், ஏண்டி நிஜமாவே தான் அவன் குடிக்கிறானா? அவனுக்கு என்ன வேணால் பண்ணுவான் தெரியும், ஆனால் இது கருங்கல் தானே, கருங்கல் எப்படி பால் குடிக்கும்? அவன் நேரம் வந்தால் குடிப்பான், இது எப்படி குடிக்கும்? இல்லை குடிக்கிறார், நான் பார்த்தேன் அப்படிங்கிறது பொண்ணு. இன்றைக்கி நான் கொடுக்குறேன் பால், என்ன பண்ணுறான் பார்ப்போம் அப்படின்னு பாலை காய்ச்சி கொதிக்க கொதிக்க பால் எடுத்துட்டு போகிறான். பகவான் நினச்சாரா, இப்போ நான் குடிக்கலைன்னா துக்காராம சந்தேகப்படுவா, குடிச்சுட்டேன்னா என்னுடைய அர்ச்சாவதார நியமம் கெட்டு போயிடும். யார் பக்தியோடு கொடுக்குறாளோ அதை மட்டும்தான் ஏற்றுக்கணுங்கிறது எனக்கு நியமம். பக்தி இல்லாமல் கொடுத்தா நான் குடிக்க மாட்டேன். இப்போ நான் குடிக்கவும் படாது, இதில் நான் இருக்கேங்கிறத நிரூபிச்சும் ஆகணும் அப்படின்னு பகவான் நினச்சிட்டானா. ருக்மிணி பார்த்து சொன்னானா, அசுரால்கிட்ட கூட பயப்படலடி, இவளை பார்த்தாலே பயமாக இருக்குங்கிறானா. அங்கேருந்து வேகமாக வந்து அந்த லோட்டாவை எடுத்து அப்படி வைக்கிறா சுவாமிகிட்ட உதட்டில். அப்படி கழுத்தை இழுத்துண்டான் சுவாமி. அப்படி இழுத்துண்ட நிலையிலே இன்னைக்கும் தேகுல இருக்கார் அவர். உதடு புண்ணா போயிடுது. பிரமிச்சு போயிட்டான். கருங்கல் அசைகிறதேங்கிறான். நீ வராமல் அவளை அனுப்பிச்சியே உதோட புண்ணாக்கி விட்டான்னு சுவாமி சொல்லிட்டான். வந்து இவர் ஓடுறாரு இங்கேருந்து, ஏண்டி இப்படி பண்ணினேன்? பாகவதத்தில் என்ன காட்டு தீயை குடித்தானாமே அப்படின்னு ஒரு கதை இருக்குது, நான் கேட்டிருக்கேன். அதெல்லாம் கோபர்கள்லாம் காப்பாற்றுறதுக்காக காட்டு தீயை குடித்தானாமே. நெருப்பையே குடிக்கிறவன் சூடாக பால் குடிக்க மாட்டானா? ஏன் நான் கொடுத்தா தான் என்ன தப்புன்னா? அவனா அவதார புருஷனாக வந்து அவன் என்ன லீலைகள் பண்ணினானோ அவன் இஷ்டம். அர்ச்சாவதாரமாக வந்திருக்கான், நம்ம குழந்தையா நினச்சி தான் சுவாமிக்கு பண்ண. இப்படி பண்ணிட்டியே பாண்டுறங்க, என்னை மன்னிச்சுடு, இனிமேல் நான் அவளை விட்டு பண்ண சொல்ல மாட்டேன் அப்படின்னு பகவானோட உதட தொட்டார். புண்ணு ஆறித்து. அந்த புண்ணோட தடம் இன்னும் இருக்குது. அந்த கழுத்தை அப்படி நிமித்தினாப்பில் இன்றைக்கும் தேகுவில் போனால் பார்க்கலாம். இது நடந்ததுக்கு சாட்சியாக பகவான் விட்டு வச்சிருக்கானா அந்த லீலையை. வீட்டுக்கு வரத்தை ரொம்ப குறைச்சுன்னுட்டார். பகவான் என்ன சொன்னால், பண்டாராக்கு 12 மைல் நடந்து வரத்துக்கு ரொம்ப வருத்தப்படுறா, அதனால் மலையில் ஏறாமல் கீழே எங்கேயாவது கோவிலில் அங்கெங்கேயாவது சத்சங்கம் பண்ணிட்டுரு. அவள் வந்து ஆகாரம் கொடுக்கறதுக்காக சௌரியமாக இருக்கணும்னு சொன்னதுனால மலைக்கு போகிறத குறைச்சுன்னுட்டார். ஆனால் வீட்டுக்கு வர்றதில்லை. யாராவது சாதுக்கள் வந்து அவளோட பஜனை பண்ணிட்டு இருப்பார். ஆலந்தி போனால் ஆலந்தி போயிடுவார். இங்கேருந்து அவளோட மாவுலி எதிர்க்க பஜனை பண்ணுவார். பண்டரிக்கு போனால் பண்டரிக்கு போயிடுவார் அவளோட கிளம்பி. திரையம்பிகேஸ்வர் போனால் திரையம்பிகேஸ்வர் போயிடுவார். எங்கே போனார் ஒன்றும் தகவல்லாம் சொல்கிறதே கிடையாது. வந்துட்டார்னு தெரிஞ்சுக்கணும். கோவிலில் பாட்டு சத்தம் கேட்டாச்சா வந்தாச்சுன்னு அர்த்தம். ஒரு நாளைக்கு அவரை பார்த்து கேட்குறா, என்ன யார் வீட்டு பொம்பளைன்னு நினச்சிட்டு இருக்கள்? அக்கறை இருக்கா, 3 பொன் குழந்தை இருக்கா நமக்கு, அவளை கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற அக்கறை இருக்கா? கல்யாண வயசு ஆகிடுத்தா அவளுக்கெல்லாம்? ஆகிடுத்த பாருங்க. அந்த காலத்து 8 வயசு 10 வயசுனா கல்யாண வயசு இல்லையா? நேராக வீட்டுக்குள்ளே வந்தார். 3 பொண்களையும் இப்படி நிற்க வச்சார். ஆமாம், கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் வயசு ஆகிடுது குழந்தைகளுக்கு. இந்த பருவத்தில் பண்ணுறது தானே வழக்கம். பொறுப்பாக எங்கேயா மாப்பிள்ளை பார்க்கணும்.
எவன் கொடுப்பான் நம்ம வீட்டுக்கு? யாராவது வந்து நம்ம குழந்தைகளை ஏற்றுப்பாளா? ஜாதகம் யாராவது கொடுப்பாளா? ஓஹோன்னு இருந்து ஓட்டாண்டியா போன குடும்பம் இல்லையா இது? காதலையே வாங்கலை. அவர் பாட்டு திருப்பி வெளியில் போயிட்டார். உள்ளே வந்தாலும் திட்டு, வெளியில் போனாலும் திட்டு. அங்கே விளையாடின்னு இருந்தா பசங்கள்லாம் நிறைய. அதில் ஒரு 3 பசங்களை பார்த்தேன். இங்கே வாங்கப்பான்னு கூப்பிட்டேன். பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருந்தாலும் இவர் மகான்னு ஊர் தெரிஞ்சுன்னு எடுத்தோம். அதனால் இந்த 3 பசங்களும் வந்து நமஸ்காரம் பண்ணான். வீட்டுக்கு கூட்டின்னு போனார். ஒரு பொண்ணு பக்கத்தில் ஒருத்தரை நிற்க வச்சார். குங்குமத்தை கையில் கொடுத்தாரு. வகுட்டலை இடுங்கோன்னு இட்டுவிட்டா. சுவாமி பிரசாதம் இருந்தது கொடுத்தார். அவளையும் கல்யாணம் ஆகிடுத்து விருந்து வச்சுட்டேன்னு விட்டார். கத்துறா. இதுனா விளையாட்டா? யார் வாழலா? விளையாடின்னு இருந்தா. யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பசங்க நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டா. இவா யாருன்னா தெரியுமா? நம்மூர் பசங்க தான். நம்மூர் பசங்க எவ்வளோ பணக்காரா தெரியுமா? அவாத்து வேலைக்காரா கூட நம்மளை விட வசதியானவா. சர்வசாதாரணமாக கூட்டின்னு வந்து வகுட்டில் குங்குமம் வச்சுட்டு, இனிமேல் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமா? கல்யாணம் ஒரு தடவை தாண்டி ஆயிடுதேங்கிறார் அவர். இது எப்படி கல்யாணம் ஆகும்? பொம்மை விளையாட்டா? ஊர் கூடி எப்படி நடக்கணும் கல்யாணம்? விஷயம் தெரிஞ்சால் வார்த்தை கோச்சிக்க மாட்டாளா? கற்றுன்னு கத்துறா. இவர் பாட்டுக்கு சிப்பலா கட்டி எடுத்துன்னு பாண்டவங்க கிளம்பிட்டார். பசங்கள்லாம் வீட்டில் போய் சொன்னால், அவள் அம்மா அப்பாலாம் சொன்னாலாம், எந்த ஜென்மாவில் யார் பண்ண புண்ணியமோ ஒரு மகாத்மா குடும்பத்தில் சம்பந்தம் கிடச்சிருக்கேனாலாம். துக்காராம் மகாராஜ் நம்ம சம்பந்தியா? என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோன்னு தெரியலையே. பாகவத ஆளுக்கு பொன் கொடுக்கறதுக்கோ அங்கேருந்து பொண்ணு எடுக்கிறதுக்கோ புண்ணியம் பண்ணியிருக்கணுங்கிறது சத்தியம். ஆனால் நடைமுறை என்ன? பாகவத ஆள்னா நமஸ்காரம் பண்ணுவா, அக்ஷதை போடுங்கோம்பா, ஆற்றுக்கு வாங்குவோன்னு கூப்பிடுவா. ஆனால் சம்பந்தம் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் சம்மதிக்க மாட்டாள். ஏன்னா அந்த ஸ்டேட்டஸுங்கிறது வந்துடும். அவள் சாதாரணம் இல்லை, சச்சிதானந்த பதவியில் இருக்கிறவா. அந்த மகிமை தெரிஞ்சுடுமா எல்லாருக்கும்? பாகவத ஆளாத்துக்கு சம்பந்தம் பண்ணிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நாம சொல்கிறவாளை பகவான் ரட்சிப்பான். அந்த ரட்சிக்கிற குடும்பத்துக்கு நம்ம குழந்தை போகிறதுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ஜாம்னு கல்யாணம் நடந்து தான் ஊரே கூடி அவள் சொந்தக்காரெல்லாம் வந்து விமர்சையாக செலவு பண்ணி கல்யாணம் நடத்தினா. அந்த கல்யாணத்தை ஒரு சாட்சியாக இருந்து பஜனை பண்ணிட்டு போயிட்டார். இதெல்லாம் படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம், சொல்லியிருக்கோம். நடைமுறை வாழ்க்கையிலேயே அனுபவிக்கிற பாக்கியத்தை பகவான் கொடுத்துருக்கார். நமக்கு சம்பந்தமே இல்லாமல் நம்மாத்து வைபவம் நடக்கும். நம்மளை வெறும் வேடிக்கை பார்க்குற சாட்சியாக பகவான் வைப்பார். நம்ம கல்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு ஒன்று பார்த்து பார்த்து பகவான் நடத்துவார். மகான்கள் வாழ்க்கை அவ்வளவும் சத்தியம். லெவலேச நம்பிக்கை இருந்துவிட்டா போகிறோம். சத்குருநாதர் இவருக்கு உபதேசம் பண்ணுறதும், அதுக்கப்புறம் நாமதேவருடைய தரிசனம், இவருக்கு பூர்வ ஜென்ம தரிசனம் கிடைக்கிறதும், அதுக்கப்புறம் அபங்க பிரவாகமாக இவர் பாடுறதும், சத்ரபதி சிவாஜி மகாராஜா உள்பட அவர் வந்து எல்லாரும் தரிசனம் பண்ணக்கூடியது. இது மாதிரி லீலைகள்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். सद्गुरुनाथ महाराज की जय. युगे 28 विटेवरी उभा, वामांगी रत्माई तिजदिव्य शोभा, कुंडलिकाचे भेटी परब्रह्मालेगा, शरणी वाहे भीमा उद्धरी जगा. देव पांडुरंगा श्री हरि पांडुरंगा, रघुमाई वल्लभ राही चावल्लभ पावे तिवलगा. जय देव आषाढी काठी की बकदन येती, चंद्रभागेती स्नान जो करती, दर्शन हेळा मात्र देव हो या मुक्ती, केशवासी नामदेव पावे हो वांती. जय देव जय देव जय पांडुरंगा श्री हरि पांडुरंगा, माई वल्लभ राही चा वल्लभ पावे जीवलगा. जय देव बोला पुंडलिका वरदे हरि श्री ज्ञानदेव सद्गुरुनाथ महाराज की जय. ஞானானந்த பாதுகா மண்டபத்துக்கும் குரு லோகோபகார ட்ரஸ்ட்டுக்கும் ஆன்மீக பணிகளுக்கும் ஜனங்களுக்கு பண்ணக்கூடிய ஜன சேவைக்கும் உங்களால் ஆன கைங்கரியத்தை அவசியம் பண்ணுங்கன்னு உங்களை கேட்டுக்கிறோம்.